विषयान्तरच्चटारे उपनिषता मुखमानमात्रभोगः अभिसगुणवता तथैकशेषे मधुरकविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூர் ஏரியங்கள் வாழ்வான் எண்ணியத்தும் மதர்கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி பிரம்மாழ்வார் ஆச்சரியமான 4 வேதங்களுக்கு 4 பிரபந்தங்கள் அனுகிரகித்தார். அது அத்தனையும் மதுரகவியாழ்வாராலே பட்டோலை பண்ணப்பட்டது. அந்த மதுரகவியாழ்வார் அந்த நம்மாழ்வாரையே தெய்வமாக கொண்டார். வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன். அந்த தெய்வமாக கொண்ட அந்த நம்மாழ்வாரை பற்றி 11 பாசுரங்கள் அனுகிரகித்துள்ளார். அது கண்ணினும் சிறுத்தாம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த பிரபந்தத்தை வைத்துக் கொண்டுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 4000 திவ்ய பிரபந்தமே நமக்கு கிட்டிட்டுன்னு ஏற்கனவே கடந்த காலக்ஷேபத்தில் நம்ம பார்த்தோம். நாதமுனிகள் தான் அந்த கைங்கரியத்தை பரிபூர்ணமாக பண்ணினார். அந்த நாதமுனிகளே ஆச்சரியமாக இந்த கண்ணினில் சிறுத்தாம்பாலை தான் பெற்றபடியாலே அதற்கு ஒரு தனியனை நாமே அமைப்போம் என்று 2 தனியன்கள், ஒரு தனியன் திராவிட பாஷையில், மற்றொரு தனியன் சம்ஸ்கிருத பாஷையில். அந்த சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கக்கூடிய தனியன் முதல் தனியனாகவும், திராவிட பாஷையில் இருக்கக்கூடிய தனியன் 2வது தனியனுமாக அமைக்கப்பெற்றார். அதிலே அந்த தனியனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த காலக்ஷேபத்தில். அபிதத்த விஷயம், அபிதத்த விஷயனா ததி விஷயம். அபிதத்த நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் அறியாதவர். அபிதத்த விஷயம்னா நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் அறியாதவர். என்ன அறியாதவர் சொன்னா ஒன்றும் தெரியாது. வேறொன்றும் நான் அறியேன் அப்படின்னு தெரியாது அந்த நிலை. அப்ப வேறொன்றும் நான் அறியேங்க சம்ஸ்கிருதம் இது. அந்த வேறொன்றும் நான் அறியேங்கிற சம்ஸ்கிருதத்தை தான் அபிதத்த விஷயம் தரச்சடாரி அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஷடகோபர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் சாமவேதத்துக்கு சமமாக திருவாய்மொழி அனுகிரகித்தார். அதை பாடுவதே இவருக்கு பேரின்பம். மற்றொரு இன்பம் இவர் கிடையாது. நாவினால் நவி இன்பம் எய்தினேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட இன்பம் இவருக்கு. அதுவே இவருக்கு தேக யாத்திரை. தேக யாத்திரைன்னா காலக்ஷேப பண்ணணுமோனோ, காலத்தை போக்கணுமோனோ. இப்ப காலத்தை போக்கணும் என்ன சொல்றது? அதுதான் தேக யாத்திரை. தேக யாத்திரை ஆத்ம யாத்திரை ரெண்டுமே இவருக்கு காலக்ஷேபம். அதுதான் நாவினால் நவித்தின்பம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தத்துக்கு தோற்றது மட்டுமல்ல, திவ்ய பிரபந்தம் தோத்து இவர் பண்ணிருக்கணும். அது மட்டுமல்ல, நம்மாழ்வார் முதல் என்னன்னா இவருக்கு தன்னுடைய குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய தன்மை நம்மாழ்வாருக்கு உண்டு. அதனாலேயே இவருக்கு நம்மாழ்வாரிடத்திலே ஆச்சரியமான அன்பு. அப்படின்னா நம்மாழ்வார் மதுரவரிடத்தில் வாத்சல்யத்தை காட்டினார். அந்த வாத்சல்யம்னா குற்றத்தை குணமாக கொள்ளும் தன்மை, குற்றமே பார்க்காத தன்மைன்னு ஒரு சாராருடைய கருத்து, குற்றத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மைன்னு ஒரு சாராருடைய கருத்து இருக்கட்டும். அப்படி இருக்கச்சு அப்ப குற்றத்தையே குணமாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு வாத்சல்யம்னு பேரு. அப்ப நம்மாழ்வார்க்கு மதுரகவியிடத்திலே வாத்சல்யம். மதுரகவிற்கு ஒரு நன்மையும் கிடையாது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் மேல் அவரே தெரிவிக்க போறார். ஒரு நன்மையும் இல்லை. அப்ப எல்லா தீமையும் உண்டு. நன்மை இல்லாததுன்னா பரவாயில்ல சுவாமி, தீமை எதுவுமே இல்லைன்னா எல்லா தீமையும் உண்டு. அப்படி இருக்கச்சே எல்லா குற்றங்களும் இருந்து கொண்டு அந்த குற்றத்தை எல்லாம் கணிசிக்காமல் சுவாமி நம்மாழ்வார் இவரை ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிலும் தன்மையாம் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட மதுரகவிகளை அடிமை கொண்டார் சுவாமி நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் சேஷி
மதுரகவியாழ்வார் சேஷபூதன். அப்ப அப்படிப்பட்ட மதுரகவிகள் என் நெஞ்சில் நிலை பெற்று நிற்கட்டும். தெரிவிப்பது யார் என்றால் நாதமுனிகள். ரங்கநாத முனின்னு பேர் அவருக்கு. அந்த நாதமுனிகள் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாக பகவானே எல்லாம் என்று நம்மாழ்வார் இருக்க, அந்த நம்மாழ்வார் எனக்கு சேஷி என்று மதுரகவிகள் இருக்க, அந்த மதுரகவிகளே நமக்கு எல்லாம், அவருடைய திருவடி பலம் தான் நமக்கு எல்லாம் என்று சுவாமி நாதமணிகள் சொல்ல, இதைத்தான் இங்கே அபிதத்த விஷயாம் தரட்சட்டாரை உபனிஷதா முகமான ஆத்மபோகா அபிசகுரவதா ததேகசேஷி மதுரகுருதையே மமாவி வஸ்துன்னு திரும்புகிறார். இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். அந்த இதுல வியாக்கியானம் வந்து வாசிக்கிறேன்னு நினைக்கிறேன், அதுதான் வாசிக்கிறேன். அவதாரிக்கு வியாக்கியானம். அபிதத்த விஷயாம் தரட்சட்டாரே, ஆழ்வாரை ஒழிந்த விஷயங்களிலே உற்பத்தி பண்ணி அறியார் என்கிறது. சிந்த மற்றொன்றின் திறத்ததல்லா மற்றொன்றினை காணாதே பாபோ நாண்யத்திர கச்சதி என்ன கடவுளே. இங்கு விஷயாந்தரங்களாகிறது. பாட்டு கேட்கும் விடமான பர விஷயம், கூப்பீடு கேட்கும் வியோக விஷயம், உதித்த விடமான விபவ விஷயம், வளைத்த விடமான அர்ச்சா விஷயம் எல்லாம் வகுத்த விடமான ஆழ்வாரே ஆகையாலே மற்றொரு விஷயங்களை அறியாதே இருப்பர். அதாவது ஆழ்வாரை தவிர மற்றொன்று இவர் கணிசிக்கிறதே கிடையாது. வேற ஏதாவது தெரியுமான்னா தெரியாது. நாமெல்லாம் இப்படி ஏதோ படிக்கிறோம், என்னென்னோ பண்றோம், நிறைய தெரிஞ்சுக்கிறோம் சுவாமி. அது இப்ப இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு சில பேருக்கெல்லாம் அந்த அந்த கையில வச்சுட்டு இருக்காங்க மொபைல். அந்த மொபைல் சில பேருக்குலாம் ஆப்ரேட் பண்ண அடியன்னு சரியா தெரியாது, சரியாலாம் தெரியாது, இதெல்லாம் கூட தெரியாது. திரும்ப குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை ரொம்ப நல்லா பண்ணும், எல்லாம் பண்ணு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, இன்னைக்கு குழந்தைகள்லாம் எப்படி வளர்க்குறான்னா, சிறு குழந்தை 5 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் பாட்டு, ஒரு பக்கம் அது மாதிரி நாட்டிய கச்சேரி, இல்லது அந்த நாட்டிய டான்ஸ் ப்ரோக்ராம், இன்னொரு பக்கம் நீச்சல் போட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கொண்டு கொடுக்குறாரு. இன்னைக்கு புதுசா வேற இன்னொன்னு வந்திருக்கு, தற்காப்பு கலைன்னு. அப்படி அடிக்கிறது தற்காப்பு கலை இருக்குன்னு சுவாமி அப்படின்னு சொல்றா இல்லையா. இந்த மாதிரி மொத்தமா அந்த குழந்தைய எவ்வளவு தூரம் அந்த குழந்தைய பிழியணுமோ பிழியறா. அந்த மாதிரி பண்ணப்படாது. குழந்தை பருவத்துல அவளை விளையாட விடணும். அவளுக்கு விளையாட விடணும்னா அவளுக்கு ஒண்ணும் சொல்லிக் கொடுக்கப்படாதுன்னு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா அதற்கு விளையாடுவதற்குண்டான பருவம் அது. அந்த விளையாட்டு பருவத்துக்குள்ளே கல்வி அறிவையும் ஊட்ட வேண்டுமே தவிர அதற்குன்னு இதுவே பிரதானமா வைக்கிட்டு விளையாட்டையே குத்திய உள்ளன்ட்டுனா நாளைக்கு அந்த குழந்தை பெரியவராயிட்டு முன்னமான சொல்லும், என்ன பண்ண எனக்கு என்ன விளையாட விடாம இந்த மாதிரி பண்ணிட்டு பாடா படிச்சுட்டு எனக்கு பிழிஞ்சதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி மதுரகவி ஆழ்வார் இதை பார்த்தாரா அதை பார்த்தாரான்னா இல்லை, அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியும், எதுவுமே தெரியாதுன்னா எந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த இடத்துல பாருங்க, இப்ப நாமெல்லாம் எதுவுமே தெரியாது, லோக விஷயம் எதுவும் தெரியாது. லோக விஷயம் புரியத்துக்கா சொல்றேன்னா இது கூட ஒரு விதத்துல தவறுதான். லோக விஷயம் எதுவுமே தெரியாதுன்னா நான் பகவத் விஷயத்துல இருந்தா அப்ப லோக விஷயத்தை மறந்து நான் பகவத் விஷயத்துல வரலாம். ஆனா மதுரகவி ஆழ்வார்க்கு பகவத் விஷயமே தெரியாது. லோக விஷயம்லாம் அவர் கிட்டக்கையே போல, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படின்னா என்னது அப்படின்னு அந்த லோக விஷயம்னா என்னது, பகவத் விஷயம்னா அதுவும் என்னதுன்னு தான் கேட்பாரு. அப்ப பகவத் விஷயம் தெரியாதுன்னா என்ன சுவாமி தெரியாது, பகவான்னு தெரியாதுன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய 5 நிலைகள் இருக்கணும். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தரியாமித்துவம் என்ன, அச்சை என்ன, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் நமக்கெல்லாம் அதெல்லாம் சுவாமி இதெல்லாம் தெரியாதா? புரியத்துக்காக சொல்றேன். ஸ்ரீரங்கம் தெரியுமா? தெரியாது. திருக்குழந்தை தெரியுமா? தெரியாது. காஞ்சிபுரம் அதிவரதர் வரதராஜ பெருமாள் ஸ்ரீநிஜம் நிஜம் அபாரமன் அவர் தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரி தெரியாதுன்னு நம்ம யாராவது சொன்னோம்னா உடனே இருக்கவாளா என்ன பண்ணுவான், என்ன சுவாமி ஒரு வைஷ்ணவர், திவ்ய தேசமே தெரியல, அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான தெரியல அப்படின்னு சொல்லுவோமோ. இதே நிலையை நம்ம கொண்டு போய் மதுரகவி ஆழ்வாட்டை கொண்டு போய் சேர்த்தோம்னா அவர் இதே பதில் தான் சொல்லுவார், தெரியாதுங்க. உடனே அவர்கிட்ட போயிட்டு அது என்னமா சுவாமி நீ மதுரகவிகளா இருக்கேன், இது கூட உனக்கு தெரியாதான்னா தெரியாது. அப்ப நம்மிடத்துல அது இருந்தா குற்றமாகுது.
அவர்கிட்ட அது குற்றமாகும்னா ஏன் சுவாமின்னா அவருக்கு நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் நான் அறியேன். நமக்கு நாம தெரியாது சொன்னா அது ஒரு தவறான கருத்து நோக்கத்தோடு போயிட்டு இருப்போம். என்ன சுவாமி இவர் பேர் என்ன பிரபன்னன்னு சொல்லிக்கிறாரு, சமாஷனை வேற பண்ணிட்டு இருக்காரு, தெரியல, திருமலை தெரியல, ஸ்ரீரங்கம் தெரியல, காஞ்சிபுரம் தெரியல, திருக்குழந்தை தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நமக்கு தான். அதே நிலையை தான் நம்ம கொண்டு போய் மதுரகவி ஆழ்வார்ட்ட உண்மை சேர்த்தோம்னா அவரும் தெரியலன்னு தான் சொல்றார். இப்ப நாம தெரியலன்னு சொல்றதுக்கு அவர் நமக்கு உண்மையாவே தெரியல. அவருக்கு உண்மையாவே தெரியல. ஆனா அவர் இன்னொரு விஷயத்தில் ஈடுபட்டபடியால தெரியல, நாம உலக விஷயத்தில் ஈடுபட்டபடியால தெரியல. இந்த வித்தியாசம் தெரியணும். அவருக்கு இன்னொரு விஷயம் எது? வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன். அந்த மாறனை தவிர மத்தொன்னு தெரியாது இருக்கிறார் இல்லையா, அதைத்தான் இங்க எடுத்திருக்காரு. ஆக நம்மாழ்வார்கள் வேறொன்றும் அறியார், சிந்த மற்றொன்றின் திறத்ததல்லா தம்மை தேவபிரான் அறியும், சிந்தையினால் செய்யதான் அறியாதன மாயங்கள் ஒன்றில்லை, சிந்தையினால் சொல்லினால் செய்கையால் நிலத்தேவர் குழுவரங்கம் சிந்தை மகள் திருவாரன் விலை தீர்த்தன கற்ற பின்னேனே. இது ஒரு வாசனம். இது இப்ப 3 விஷயம் எடுத்திருக்காரு. இந்த 3 பிரமாணங்கள் எடுத்திருக்காரு. சிந்தை மற்றொன்றில் திறத்ததல்லா தன்மை, இது நம்மாழ்வார் வாசனம். மற்றொன்றினை காணாவே, இது திருப்பானாழ்வார் வாசனம். என் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேன்கள். பாவோ நாண்யற்ற கச்சதி, இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம். இது ஹனுமான் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த 3 பிரமாணங்கள் எடுத்திருக்கார். இந்த என்னன்னா பகவான் ஒன்றேதான் விஷயம், பகவானிடத்தில் தவிர உலக விஷயத்தில் பார்க்க மாட்டேன். பல பேர் இருப்பான், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான். ஆனா இவர் சொல்றது என்னன்னா மதுரகவி ஆழ்வார், நான் பகவானையே பார்க்க மாட்டேன்றார். பகவானையே பார்க்க மாட்டேன், ஆச்சாரம் மட்டும்தான் பார்ப்பேன் தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்றார். அப்படின்னா இவர் என்ன சொல்ல வாருன்னா அதுக்குதான் திருஷ்டாந்தம் எடுக்கிறார். என்ன திருஷ்டாந்தம்னா, உலக விஷயத்தை நான் பார்க்க மாட்டேன், என் அது கண் அதுல போகாது, பகவானை மட்டும்தான் பார்ப்பேன்னு 3 வார்த்தை எடுக்கிறார். 3 வார்த்தை. இந்த 3 பிரமாணம் சொல்லணும். என்னென்ன பிரமாணம்? வியாக்கியானம் யார் கையில இருக்கோ, பெரியவாச்சம் இது பிரலோகஞ்சியருடைய வியாக்கியானம். எல்லா தனியன்களுக்கும் பிரலோகஞ்சியருடைய வியாக்கியானம் உண்டு. இது நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம். அதே போல ராமானுஜ முத்துதாதிக்கும் பிரலோகஞ்சியருடைய வியாக்கியானம் உண்டு. மணவாள மாமனிகள் பதபதார்த்தங்கள் கொடுத்திருக்கார், சுருக்கமான அர்த்தங்கள் கொடுத்திருக்கார். இருக்கணும். இப்ப யார்கிட்ட புஸ்தகம் இருக்க வெற்றி பண்ணுவோம். அதாவது சிந்தை மற்றொன்றின் பாசுரமும், அமுதரை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவேங்கிற பாசுரமும், பாவோ நாண்யத்திர கச்சதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீராம ஸ்லோகம் 3 எடுத்திருக்கார். அப்ப இவரெல்லாம் எப்படி இருக்கார்? உலக விஷயத்தை பார்க்க மாட்டேன், பகவானை பார்த்தேன் அவெல்லாம் சொல்றது. ஆனா மதுரகவியார் என்ன சொல்றேன்னா, அந்த பகவானை பார்க்க மாட்டேன், ஆச்சாரியனான ஆழ்வாரையே பார்ப்பேன். அப்ப உலக விஷயம் பார்க்க வேணா கண் அது என்னது அது போகாது, பகவானை மட்டும்தான் பார்ப்பேன்னு சொன்னாரோ. அது என்னென்ன சுவாமி? அதைத்தான் நீங்க மதுரகவி பகவத் விஷயத்தை நீங்க என்ன சொன்னீங்கன்னா அதே விஷயத்தை தான் அவர் சொல்றாரு. அவரை தவிர பார்க்க மாட்டேன், இவாலும் இந்த 3 பேரும் அவரை தவிர பார்க்க மாட்டேன்றார். ஆனா பார்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உலக விஷயத்தில் கண்ணனை அப்படின்னா கண்ணனிடத்தில் கண் வைக்க மாட்டேன்னு சொல்லல, கண்ணனை மட்டுமே பார்ப்பேன், பகவானை மட்டுமே பார்ப்பேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். கண்ணனல்லால் தெய்வமில்லை சரணதி நிற்க வந்து மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான், நம் கண் அல்லது இல்லையோ கண்ணே அப்படின்னு தெரிவிக்கிறார். கண்ணனை தவிர மத்தொன்னு பார்க்க மாட்டேன்னு நம்மாழ்வார் தெரிவித்தார். அதே திருப்பானாழ்வார் அதான் சிந்தை மற்றொன்றில் திறத்ததல்லா தன்மை, என்னுடைய சிந்தை எங்க இருக்குன்னா கண்ணனை தவிர வேறு சிந்தையே கிடையாது, வேறு சிந்தனையே கிடையாது. அதனாலதான் அவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னு பேரு. அத்தனை வைபவம் படைத்தவர் நம்மாழ்வார். அப்ப உலக விஷயத்திலிருந்து தான் நீங்கி அது கிட்டக்கையே போகாமல், அதை பத்தி தெரியாமல் கண்ணனை தவிர மற்றொன்று அறியாத இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மாழ்வார். அதுக்கு பாசனம் சிந்தை மற்றொன்றில் திறத்ததல்லா தன்மை எடுத்துட்டார். அடுத்தது 2வது, மற்றொன்றினை காணா கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை
அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னர். அப்ப திருப்பாணாழ்வார் சொன்னது மற்றொன்றினை காணா, அது ஹனுமான். ஹனுமான் சொன்னது பாவோ நாண்யத்திர கட்சதி அப்படின்னா. அப்ப இவ 3 பேரும் பகவானை தவிர மற்றொன்று பார்க்க மாட்டோம். ஆனால் மதுர கவிகள் சொல்வது பெருமாள் விஷயத்தில் கண் வைக்க மாட்டேன். அப்புறம் லோக விஷயம்லாம் தாண்டிட்டார் அவரு. இவாள லோக விஷயம் தாண்டிட்டான், தாண்டி பகவத் விஷயத்து வந்திருக்கா. ஆனா மதுரகவி ஆழ்வார் லோக விஷயம் எப்பயோ தாண்டியாச்சு, பகவத் விஷயத்தையும் தாண்டிட்டார். அதுக்கப்புறம் எங்க வந்திருக்கார்? ஆழ்வார் விஷயத்துக்கு வந்திருக்காரு இல்லையா? அதைத்தான் இங்க தெரியாது. இப்ப ஆழ்வாரிடத்துல மட்டும்தான் கண் வைப்பேன் எங்க மதுரகவி ஆழ்வார். அப்ப நம்மாழ்வார் சொல்றது என் சிந்தை மற்றொன்றில் நில்லாது போகாது. அப்ப சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாய் என்றடைந்த தொலைவில் மங்கள் பாசுரம். அப்ப சிந்தை என்ன, சொல் என்ன, செய்கை என்ன, இது 3மே இது பகவானத்துல காரியன வாசா மனசித்திரோட பகவானத்துல. ஆனா இது நம்மாழ்வார் விஷயம். அப்ப உலக விஷயத்தில் போகாமல் பகவானத்திலே நிலை நின்றார் சுவாமி நம்மாழ்வார். அதே திருப்பானாழ்வார் மற்றொன்றினை காணா அப்படின்னு சொன்ன பார்த்தோம். அப்ப கொண்டாள் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றை. அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் என் கண்கள் பார்க்காது. பெரிய பெருமாளை தவிர இந்த பாசனம் எல்லாம் நம்பெருமாளுக்கு கிடையாது, பெரிய பெருமாள் தான். நம்பெருமாளுக்கு எந்த ஆழ்வாருடைய மங்களாசாசனம் கிடையாது. ஏன்னா சில திவ்யதே அநேகமா நிறைய திவ்ய தேசம் மூலவருக்கு தான் பாசனம் இருக்கும். உற்சவருக்கு எங்கேயோ ஒரு அத்தி பூத்தாப்பல எங்கேயோ ஒரு இடத்துல உற்சவருக்கும் சேர்ந்து இருக்கும். புரியத்துக்காக சொல்றேன். இப்ப திருவரங்கம் மூலவருக்கு தான் எல்லா பாசனம், உற்சவருக்கு ஒண்ணும் கிடையாது. உற்சவர் பிரபலமானது பராசர பட்டருடைய அனுகிரகம் இல்ல, அவருடைய ஸ்ரீசுக்தியாரு. ஆனா இப்ப ஆழ்வார் திருக்குறுப்பூர் இல்லையா, அங்க மூலவருக்கும் மங்களாசாசனம் உண்டு, உற்சவருக்கும் மங்களாசாசனம் உண்டு. நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே, இது மூலவருக்கு. ஒளிந்தறிந்த பிரான் கண்டீர் ஒன்றும் பொய்யில்லை போற்றுவினே, இது உற்சவருக்கு. தன்னுடைய கஷேத்திரம் இல்லையா ஆழ்வாருக்கு, அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோ இருக்கணும். அப்படி இருக்கச்சு அப்ப திருப்பான ஆழ்வார் சொன்னது அந்த பெரிய பெருமாளை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாம திருப்பானாழ்வார் சொன்னார். அதே பாவோ நாண்யத்த கச்சதி சொன்னது யாரு? ஹனுமான். இந்த ஹனுமான் சொல்றாரு, ராமன் பரவதம் போயிட்டு இருக்கச்சே புற்பா புதலா புல்லுரும்பாதி ஒன்றின்றியே கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா புதலா புல்லுரும்பாதி ஒன்றின்றியே நட்பால் அயோத்தியில் வாடும் சராசரம் முற்றவம் நட்பாலுக்கு இத்தனன் நான்மகனார் பெற்ற நாட்டிலேன்னு அங்க இருக்கக்கூடிய சராசரன புல்லு முதல் எல்லாம் சிவன் போயிட்டு அன்பு சராசரங்களை வைகுந்தத்தேற்றிய கிளம்பின்னு எல்லாம் போயிட்டு இருக்கார். ஹனுமான் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கார். மூலையில கொண்ட ராமரை பாக்குற, என்ன ஹனுமான் என்னாச்சு, ஏன் மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க? உன்னத்தானே முதல்ல அழிச்சுட்டு போனோம், எத்தனை கைங்கரியம் பண்ண, உன்னத்தானே அழிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நீ வரலையான்னு கேட்கார். ஆமா, உன்னை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா பாவோ நான் எத்த கச்சதி, உன்னை கண்ட கண்கள் மற்றொன்னை காணா. உன்னை கேட்கணும்னா அப்படின்னா பூலோகத்துல நிறைய இடத்துல ராமாயணம் இருக்கு, ராமாயணம் இல்லாத இடம் உண்டானா கிடையாது, அத்தனை உண்டு ராமன் அப்படின்னு சொல்றது நம்ம பாரத தேசத்துல. ஏன்னா இந்த தேசம்தான் கர்மம் பூமி. உடனே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு சுவாமி அங்கெல்லாம் ராமாயணம் இல்லையா, இப்ப அங்க கூட வந்துட்டு நம்முடைய பாரத தேச வாசிகளே ஒவ்வொரு தேசத்துக்கு போய் அங்க நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய இல்லையே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டுதான் வர, கொஞ்சம் மாறுபட்டுன்னா அந்த அந்த சன்னிவேசத்துக்கு தகுந்தாற் போல அதுக்கு தகுந்தாற்போல உடுப்பு, அதற்கு தகுந்தாற்போல சில பிரசாதங்கள் கொஞ்சம் மாறுபடுறது. விஷயம் ஒண்ணுதான், அதே பகவான் தான், அதே ராமன் தான், அதே கண்ணன் தான். அந்த சப்தங்கள் மாறுபடலாம், இல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் மாறுபடலாம் தெரியா, ஆனா விஷயம் பகவான் கண்ணன் ராமன் தான், இவதான் இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இந்த லோகத்துல நான் இருந்தேன்னா எங்கெங்களை எத்தனை ரகுநாத கீர்த்தனம், எங்கெங்கெல்லாம் ரகுநாத கீர்த்தனம் இருக்கோ அங்க ஸ்ரீராமன் இருக்கு இல்லையா, அப்ப நான் அதை அனுபவிக்கணும், அங்க போய் அனுபவிச்சுக்கிறேன். உன்னை சேவிக்கணும்னா எப்படி சுவாமி சேவிக்கிறது? அப்பதான் சிவகிட்ட போயிட்டு வரணும். அப்ப ராவண சேவிக்கணும் இருக்கவே இருக்கா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன். உன்னால ஆராதிக்கப்பட்ட பெருமாதன அந்த ரங்கநாதன் சேவிச்சாலே
அப்படின்னு உன்னை சேவிச்சா போல அப்படி. அதுக்கு மேல இங்க இருக்கணுமே சுவாமி, அப்ப எனக்கு வாசனை வேணுமே, அப்ப இங்க நின்னா ஆனந்தமா இருக்கணும்னா நீ என்ன உச்சி முகந்து நல்லா அணைத்து கொண்டாயானும் அப்படின்னா என்னது, கண்டேன் திருட்டா சீதான்னு சொன்ன உடனே ராமனாலே ஆலிங்கனம் பண்ணப்பட்டது ஹனுமான். அந்த ஆலிங்கம் பண்ணப்பட்ட அந்த திருமார்பில் இந்த திருத்தோள்கள் இருக்கணும். அந்த திருத்தோள்கள் ஏன்னா பகவான் ஆலிங்கனம் பண்ணாலே சர்வகந்தகா சர்வரசகான்னு சொல்லுது. அவங்ககிட்டதான் எல்லா ரசங்களும் எல்லா கந்தங்களும் அவங்ககிட்ட பிக்ஷை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ரசத்தை ஊட்டுறது, அது வாசனை திரவியங்கள் அவங்ககிட்ட வருது. அப்படி வாசனை இருக்கு, அதனால் நான் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப இந்த தோலை தழுவின்னு அந்த தோலை பார்த்தே நான் பாவோ நாணயத்தில கச்சது. ஆக உலக விஷயத்தில் சிந்தனை செல்லாது, பகவத் விஷயத்தில் தான் சிந்தனை இருக்கும்னே இந்த பேர் இருக்கா. யாராரு? நம்மாழ்வார், திருப்பானாழ்வார், அடுத்து ஹனுமான். இவா 3 பேரும். ஹனுமான்னா திருவடி, திருவடின்னு சொல்லுறதுல சிறிய திருவடின்னு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவா பெரிய திருவடி கருடுமான். அப்ப இவர் சிறிய திருவடினா, பெரிய திருவடி உண்டு, சிறிய திருவடி கிடையாது, திருவடின்னு தான் சொல்லணும். திருவடி மதித்த ஐஸ்வர்ய வரையன்னு தெரிவிக்கிறார் வியாக்கியாதா. இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இவா 3 பேரும் பகவானை தவிர மற்றொன்னு என் கண்கள் காணாது அப்படின்னு. ஆனா அதே போல மதுரகவியான தான் சொல்றாரு, என் பாவனை மற்றொன்றில் செல்லாது போகாது. அப்பனா என்னுடைய பாவனையோ என்னுடைய சிந்தனையோ மற்றொன்றில போகாது அப்படின்னு. நம்மாழ்வாரை தவிர மற்றொன்றில் என்னுடைய பாவனையோ சிந்தனையோ போகாது. அவளுக்கெல்லாம் பகவானை தவிர மற்றொன்றில் போகாது. அப்ப லோக விஷயத்திலிருந்து கிளம்பி இங்க வந்து பகவத் விஷயத்துல அவா இருக்கா. அதே மதுரகவி ஆழ்வார் அந்த பகவத் விஷயத்தையும் தாண்டி ஆழ்வார் விஷயத்துல இருக்கா. அப்ப அவா பண்ணது விஷயாந்தரங்களை தாண்டி பகவான் வந்தா. ஆனா பகவானையும் தாண்டி நம்மாழ்வது நிலைநின்றா மதுரகவிகள் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த வியாக்கியாசத்தை விஷயாந்தரத்தை தள்ளணும் இல்லையா. பகவான் நிற்கணும்னாலே அது விஷயாந்தரம்னு வருமா, புரியத்துக்காரன். இப்ப அங்க சொன்னது விஷயாந்தரங்கள் என்ன, கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உள்ளம். இந்த ஐஸ்வர்ய அனுபவம் தான் விஷயாந்தரம். ஐஸ்வர்யா சரீர அனுபவம் இருக்குல்ல, அதுக்குதான் விஷயாந்தரங்கள் பேரு. அந்த விஷயாந்தரங்களை விட்டுட்டு பகவான் வந்தார். இவர் மதுரகவியாழ்வார் அந்த பகவானை விட்டு வந்தார் தெரிவிக்கிறார். இதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமா என்ன தெரிவிக்கிறார் இங்க பாருங்க. இங்கு விஷயாந்தரங்காது விஷயாந்தரங்களாவது பாட்டு கேட்கும் இடமான பர விஷயம், கூப்பீடு கேட்கும் இடமான வியூக விஷயம், உதித்த விடமான விபவ விஷயம், வளைத்த விடமான அர்ச்சாதார விஷயம் எல்லாம் வகுத்த விடமான ஆழ்வாரே ஆகையாலே மற்றொரு விஷயங்களை அறியாதே இருப்பர். என்ன திருமணா விஷயாந்தரங்கள் ஆகிறது. விஷயாந்தரங்களா சரீர இன்பம் பார்த்து போனோம். ஆனா மதுரகவி ஆழ்வார் விஷயத்துல விஷயாந்தரங்களே வேறு. மதுரகவியார் விஷயத்துல விஷயாந்தரன் இது ஸ்ரீவத்னபூஷண சூத்திரம். இது இந்த ஸ்ரீவத்னபூஷண சூத்திரத்தை அப்படியே இறக்குமதி பண்றார் திரிலோகந்திக சுவாமி. அப்படி நம்முடைய சம்பிரதாயத்துல முன்னாடி பெரியோர்கள் என்ன சப்தத்தை போட்டாலும் அதை அப்படியே பண்ணுவாங்க. காப்பி பண்றதுதான் வாழ்க்கை. இப்ப சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய உபன்யாச காலக்ஷேப அதிகாரம் காப்பி பண்றதுதான். அப்ப அவளுக்கு சொந்த கருத்து கிடையாதுன்னா அவ சொன்னது திருப்பி சொல்றதுதான் கருத்து, விரதம் கிடையாது. இருக்கட்டும். அப்படி இருந்துச்சு இப்ப ஸ்ரீவத்னபூஷண சூத்திர விஷயம் அப்படி எடுத்திருக்காருன்னு என்ன கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்தை இங்க தெரிவிக்கிறார். பாட்டு கேட்கும் இடம் என்ன கேட்டுக்கணும், பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், உதித்த இடம், வளைத்த இடம், ஊட்டும் இடம். இதெல்லாம் மகரியா இருக்கு. என்ன ஒண்ணுமில்ல, பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை. இதைத்தான் சொல்றாரு. இதைத்தான் நான் தமிழ்ல என்ன சொல்றாரு, பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், உதித்த இடம், வளைத்த இடம், ஊட்டும் இடம். பாட்டு கேட்கும் இடம் ஸ்ரீவைகுண்டம், கூப்பீடு கேட்கும் இடம் திருப்பார்கடல், உதித்த இடம் அவதாரங்கள், வளைத்த இடம் அர்ச்சாவதாரம், ஊட்டும் இடம் அந்தரிடம். ஒண்ணு கஷ்டமே. அப்படியே திருலோகச்சாரி அப்படியே எடுத்துக்காரு. பாட்டு கேட்கப்படிதான் ஸ்ரீவைகுண்டம் உண்டா சுவாமி. அங்க என்ன சுவாமி பாடுனா ஊஹா ஊஹா அகமன்னம் சாமகானம் பூர்த்தியா பாடுறதுனும் அகமன்னம் 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 அகமன்னாதோ அகமன்னாதோ அப்படின்னு இல்லையா.
அந்த சாமகானம் பூர்த்தியா இருக்கு இல்லையா, அதுதான் பரரூபம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம். அப்ப பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அற்றை அப்படின்னா அப்ப முதல்ல பரரூபம், இதுதான் பாட்டு கேட்கும் இடம். அடுத்தது கூப்பீடு கேட்கும் இடம். அண்ணா இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். கூப்பீடு கேட்கும் இடம், கூப்பீடு வியூகம். வியூகம் எது சுவாமி? அவதாரத்துக்கு வந்து நிற்கக்கூடிய இடம் தான் வியூகம். இன்னும் அவதாரம் பண்ணல, அவதாரம் பண்றதுக்கு சித்தமா வந்து நிற்பார், அந்த இடத்துக்கு பேர் தான் வியூகம்னு பேரு. அப்பனா அது திருப்பார்க்கடல், ஸ்ரீராப்திநாதன், அந்த திருப்பார்க்கடல் தான் இது வியூகம்னு பேரு. அது எதுக்கு அதுன்னா, பிரம்மாதி தேவரை வந்து பிரார்த்திக்கிறா, இப்படின்னு ஓடி வருவா. ஓடி வந்து என்ன பண்ணா, ஒருத்தர் வேதத்தை தொலைச்சிட்டார். பிரம்மா தூங்கிட்டு கச்சே அந்த அவருடைய ஒருத்தர் அப்படியே மூக்குல இருந்து வேதம் ஒரு ராட்சசம் கொண்டு போயிடறான். வேதம் மூக்கு வழியா வேதம் காணாம போயிடுறது. போன உடனே அவருடனே பகவான் தரணும் கேட்கணும். யாரும் ஸ்ரீவைகுண்டம் போக முடியாது. அதே போல பிரம்ம கபாலம் ஒட்டி நிறுத்து யாருக்கு? சிவபெருமானுக்கு. பிண்டியாய் மண்டையேந்தி பிறர்மனை திருந்தந்தம் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் திருமங்கையாளர் தெரிவிக்கிறார் திருக்குறுந்தாண்டகத்துல. அப்ப தகப்பனாவுடைய தலையை கின்னார், இவருக்கு 5 தலை அவருக்கு 5 தலை. அது என்னமா அது? எனக்கு 5 தலை, என்னுடைய தகப்பனாருக்கு 5 தலையா அப்படின்னு கிள்ளினார். கிள்ளினோடனே அதுவே கபாலித்துவம் பவிஷ்யத்தி, உடனே சாபம் விட்டார். இது இந்த தலை உங்க கையில அப்படியே ஒட்டிட்டு இருக்கணும்ட்டார். எல்லாமே அதையும் சாப்பிடுறது, இவருக்கு சாப்பிடறதுக்கோ இல்லை. அப்புறம் என்ன பண்ணார்? நேர திருப்பார்க்கண்ட போய் சொல்லணுமோனோ, பகவான்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி அவர் தான் ரட்சிக்கணும்னு பிரார்த்திக்கணுமோனோ. அப்ப அதான் கூப்பீடு. ஒவ்வொருத்தரும் போய் போய் பிரார்த்திப்பார். அதே போல இந்திரன் என்ன பண்ணார்? ராஜ்யமே போயிடுச்சு. மகாபலி சக்கரவர்த்தி பூகு பவகா சுவகா இந்த 3 தேசத்தையும் 3 ராஜ்யத்தையும் பிடிங்கிட்டானோ, ஜெயிச்சுட்டான். இந்திரன் ராஜ்யத்தை இழந்தான். அவளை என்ன அங்கதான் போயிட்டு இருக்கான். அப்ப கூப்பீடு கேட்கப்படும். அப்பனா போய் சொல்லி அவனை பிரார்த்தித்து அவன்கிட்ட இவருக்கு என்ன தேவையோ அத்தனையும் வாங்கிக்கணுமானோ, அதுதான் கூப்பீடு கேட்கப்படும். அப்ப ரட்சிக்கிறது, அதுதான் கூப்பீடு கேட்கும் யூகம்னு பேரு. அடுத்தது 3வது குதித்த விடம், குதித்த விஷயமான விபவம். குதித்த விஷயமான ஆகாசத்தில் குடிக்கிறார். ஏஷநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரான் நவனிகேதனகா நாகபரியங்கமுஸ்ருத்த ஆகத்தோ மதுராபுரியும். குதித்தவுடன் என்ன? ஆகாசத்தை குடிக்கிறாருன்னு சுவாமி. ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன். ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வன் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துல அங்க இருந்தாரோ, அங்க எப்படி இருக்காரோ அந்த அவதாரம் அப்படிங்கிறது கீழே வந்து கிருஷ்ணனா அவதரிக்கிறார், ராமனா அவதரிக்கிறார், வராகனா அவதரிக்கிறானா. அப்ப அந்த குதித்த இடம் பேரு. அப்ப அவதாரங்களைத்தான் குதித்தகம் தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் ஆச்சரியமான வளைத்த இடமான, வளைத்த இடம் என்ன சுவாமி? வளைக்கிறதுன்னு என்னது? ஒருத்தர் தச்சுட்டு போகாம அப்படி சுத்தி வளைக்கிற பாருங்க. ஒரு தீவிரவாதம் வந்துட்டான்னா அவ இங்க இருக்கான்னு தெரிஞ்சு விட்டோம்னா உடனே அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவான்? அதற்குண்டான காவலாளிகள் அமைச்சு அவ அப்படி சுத்தி அவள் அப்படியே பாதுகாக்கிறது. அவளை பிடிக்கணுமோ அப்ப வளைக்கிறாளோ. இங்க என்ன சுவாமி? இன்னைக்கு யார் நாம தான் தீவிரவாதி. தீவிரவாதின்னு எங்கேயோ பார்க்க வேண்டாம். என்ன சுவாமின்னா, எத்தனை ஜன்மாவா நம்ம அகப்படாம இருந்துட்டு இருக்கோம். அவருடைய திருவடி பத்தனமனோ, பத்தவே இல்லையே. பத்தாமே தப்பிச்சுட்டு இருக்கணும். அப்ப தப்பிக்காம போகணும்னு என்ன பண்ணும்? சுத்தி இருக்கணுமோ. சுத்தி இருக்கிறது, அந்த சுத்தி இருக்கக்கூடிய தன்மை தான் இது வளைத்த விடம். அந்த வளைத்த இடம் என்ன சுவாமி? அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபால மதையானாய் இமையோர் சென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதின்னு தெரிவிக்கிறார் திருநெடுந்தாண்டகத்தில் சுவாமி திருமங்கையாழ்வார். உலகமேற்றும் தென்னான 4 யானை அப்படின்னா எந்த பக்கம் போனானோ எல்லா பக்கம் நின்று இருக்காரு. எல்லா பக்கம் நின்று இருக்காரு. அப்படின்னா தெற்கு பக்கம் போகணுமா, மேற்கு பக்கம் போகணும், வடக்கு பக்கம் போகணும், அதே மாதிரி கிழக்கு பக்கம் போகணும்னா வடக்கு பக்கம் போய் நின்னா திருவேங்கடமடையான் நிற்கிறார். வடபக்கம் தப்பிக்கலாம் பார்த்தா திருவேங்கடமடையானா நிற்கிறார். சரி, தெற்கு பக்கம் போகலன்னா தெற்கு திருமலை, தெற்கு திருமாலிருஞ்சோழ மலை இருக்கு இல்லையா, அங்க தெற்கு திருமலையிலே பரமசுவாமியாக திருமாலிருஞ்சோழ அழகரும் பெருமானா அங்க நின்று இருக்காரு. சரி, கிழக்கு பக்கம் போலான்னா கடல் கொண்டு இருக்கு, பூர்ணமா கடல் இருக்கு, போலாம் பார்த்தோம்னா திருக்கண்ணபுரத்துல அப்படின்னு நின்றுண்டு எப்படி இருக்காரு? ஆச்சரியமானா எந்த நிலையில ஆழ்வாரை தெரிவிக்கிறார். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்,
திருக்கண்ணவர தரணியாளன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட திரக்கபங்க உத்பலா வதகே தீபியை விமானி புஷ்கரேஸ்கரம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம் என்று சொல்லக்கூடிய எல்லா அங்கங்களும் சுந்தரமாக அழகு, அத்தனை அழகு சௌரி பெருமாள். அதுவும் திருமுடி அழகு, மெய்வண்ணன் அரும் குஞ்சு குழல்பினா அந்த சௌரி பெருமாள் காத்துருக்காரு. சரி சுவாமி, இதெல்லாம் இருக்கு, வல்லவன் நல்லா இருக்கு. சரி, மலையில செல்லலாம் அப்படின்பது மேற்கு பக்கம் போலாம் பார்த்தா மேற்கு பக்கம் திருவரங்கநாதன் சயனிச்சுருக்காருங்க. அப்ப எல்லா திசையும் இருந்து ஒருவரை பிடிக்க ஊரவரைப்பாறை புலந்தெளிப்பார் பூர்வாச்சாரியர். ஒருத்தனை பிடிக்க ஊரவரைப்பாறை போல இந்த ஒருத்தன் கிடைக்கணும், இந்த ஜீவாத்மா கிடைக்கணும்னுக்கா ஊரையே பிடிச்சிருக்காங்க. இதுதான் இது வளைத்த இடம். ஆக இப்ப 4 பார்த்துட்டோம். என்னென்ன 4? முதல்ல பரரூபம், அந்த பரரூபம் தான் பாட்டு கேட்கும் இடம். அடுத்து வியூகம், அந்த வியூகம் தான் கூப்பீடு கேட்கும் இடம். அடுத்து விபவம் என்று சொல்லக்கூடிய அவதாரங்கள், அதுதான் குதித்த இடம் பேரு. அதற்கடுத்த வளைத்த இடம் என்று சொல்லக்கூடிய அச்சா திருமேனி, பின்னானார் வணங்கும் சோதி திருமூடு கலத்தானார் முதலானார் என்று அதுதான் வளைத்த இடம். இது அர்ச்சா திருமேனி. கடைசியா என்ன சுவாமி ஆச்சரியமான ஊற்றும் இடம். ஊட்டுமிடம் என்ன சுவாமி? ஊட்டுமிடம்னா அதுதான் அந்தர்யாமி. ஒவ்வொருத்தருடைய இதயத்துக்குள்ளே பகவான் அந்தர்யாமை சேவை சேர்க்கிறானோ. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அடிதிகின்றீர்களே அப்படின்னு சொல்லியா. அப்ப உள்ளுக்குள்ள பெருமா இருந்து கொண்டு நமக்கு ஊட்டி விடுகிறானோ. நமக்கு எப்படி சோறு ஊட்டி கொண்டே இருக்கிறானுடைய இராமடம் ஊட்டுவாரை போலே. இராமடம் ஊட்டுவாரை இங்கிருந்து நமக்கு என்ன நல்லது? ஏன்னா இவனுக்கு எப்பயாவது ஒரு திடீர்னு ஒரு நல்ல எண்ணம் ஏற்பட்டதுன்னு அந்த எண்ணத்தை உடனே நல்ல வாய்ப்பா கருதி நமக்கு அனுகிரகம் பண்ணிடும். அதுக்காக உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப உள்ளுக்குள்ள எல்லாமே இப்ப என்ன வந்துடுத்து, சரி நமக்கு உள்ளுக்குள்ள இல்லையா வெளியில இருக்குமே, உள்ளுக்குள்ள போலாம்னு சொல்லிட்டு நம்ம மனசு மாறி எடுத்தோம்னா, எப்ப நல்ல மனசு இருக்கோ உடனே காரியத்தை பண்ணணும், அங்கே இருக்கணுமோ. அதனால உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானோ, அது உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டே ஊட்டிக்கொண்டு இருக்கிறான் இல்லையா, இதுதான் அந்தர்யாமி. இது இத்தனையும் நமக்கு வகுத்த விடம் ஆழ்வாரே தான் இருக்கிறார். அப்பனா பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பார்க்க மாட்டார் மதுரகவி ஆழ்வார். பரத்துவத்தை பார்ப்பாரா, வியூகத்தை பார்ப்பாரா, விபவத்தை பார்ப்பாரா, அந்தர்யாமையை பார்ப்பாரா, அர்ச்சையை பார்ப்பாரா, இதெல்லாம் பார்க்க மாட்டார். ஆனா அதெல்லாம் பார்க்காம என்ன சுவாமி, எல்லாமே அவருக்கு என்ன வகுத்த இடமாக இருக்கக்கூடிய ஆழ்வாரே, வகுத்த இடமாக. அதனால மற்றொன்று விஷயத்தை பார்க்க மாட்டார். வேறு விஷயம் என்ன? நமக்கு வேறு விஷயம் என்னது? லௌகிக விஷயம், இந்த உலக விஷயம் நமக்கு வேறு விஷயம். அதே மதுரகவி ஆழ்வார்க்கு வேறு விஷயம் என்ன? பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்தம், அச்சை இருக்கு இல்லையா, அந்த வேறு விஷயம். அதெல்லாம் இவர் நினைக்கவே மாட்டார். எனக்கு ஏன்னா இது எத்தனையும் நம்மாழ்வாரிடத்திலே கண்டார். அது இல்லைன்னு அவர் சொல்ல, நம்மாழ்வாரிடத்திலே கண்டார் அப்படின்னா ஆழ்வாரை சேவிச்சாலே இந்த 5 நிலைகளும் சேவிச்சதா அர்த்தமா? 5 பேரும் ஆழ்வாருடைய இதய கமலத்தை வந்துட்டாலே. பரத்துவம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சாவதாரம், அர்ச்சை, இதெல்லாமே ஆழ்வாருடைய இதய கமலத்தை வந்துட்டாரணும். அது மாதிரி உண்டா சுவாமின்னா ராமானுஜ அற்புதமான ஒரு பாசனம், ஆச்சரியமான பாசனம் திருவரங்கத்தமிழ் அனுகிரகிக்கிறார். நின்றவன் கீர்த்தியும் நீல் புனலும் நிறவேங்கட பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குளவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னின வளர்ந்தால் எந்த நோக்கம் அது ராமானுஜா இவையீந்தருளே. இந்த 5 இடம் இருக்கணும். இந்த 5 இடமும் ராமானுஜருக்கு எத்தனை இன்பம் தருமோ நினைப்பதுங்க. திருவரங்கத்தமிழ் திருவிகிறார். பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இந்த 5 இடமும் எவ்வளவு இன்பம் தருமோ அந்த இன்பம் எல்லாம் உன்னுடைய திருவடி தாமரைகளை நீ எனக்கு கொடுத்துடு. இந்த 5ஐயும் கொடுத்துட்டே வச்சுக்க. இந்த 5ஐயும் தேவரர் கொடுத்ததா அர்த்தம். அந்த 5ல திருவரங்கத்தமிழ்நாளுக்கு பிரீத்தி இல்ல, ஆசை இல்ல. அந்த 5 ராமானுடைய திருமேலுக்குள்ள இருக்கிறபடியாலே அதை கொடுத்ததா அர்த்தம். ஏன்னா இதுதான் வகுத்த இடம். வகுத்த இடம் ஆச்சாரியமே. அதே போல மதுரகவி ஆழ்வார் வகுத்த இடம் எது? பரத்துவமோ, வியூகமோ, விபவமோ, அந்தர்யாமியோ, அச்சாவதாரமோ இல்லாமல் எல்லாமே ஆழ்வாரே, ஆழ்வாரே, ஆழ்வாரே. அப்படின்னா நமக்கென்று பிராப்த இடம். இப்ப எதற்காக மற்றொரு இடம் போகணும்?
இந்த ரசம் இதுல இருக்கு, இதுல இல்லைன்னா போகும். இந்த ரசம் இதுல இருக்கு, இந்த புரியறதுக்காக மாம்பழ ரசம் வேணும், இல்ல கரும்பு சார் ரசம் வேணும். மாம்பழ ரசம் வேணும் அப்படின்னா அந்த மாம்பழ ரசம் வேணும்னா வாழைப்பழத்தை கொடுத்தா அந்த ரசம் இருக்குமா? இருக்காது. கரும்பு சார் ரசம் வேணும்னா உடனே எடுத்து மாம்பழத்தை கொடுத்தா அந்த கரும்பு சார் ரசம் இருக்குமா? இருக்காது. ஆனா எல்லா ரசமும் வேணும் சுவாமி. உண்டானா உண்டு. ஆயில போட்டுனா ஒரு பக்கம் மாம்பழ ரசம், இன்னொரு பக்கம் கரும்பு சார் ரசம், இன்னொரு பக்கம் வேற பழ ரசம், இதெல்லாம் வந்திருக்கணும். அந்த மாதிரி உண்டான உண்டு சுவாமி. என்ன சுவாமி? ஒவ்வொன்னு தேடிட்டு போக மாட்டான். அனைத்து ரசங்களும் ஒரே இடத்துல இருக்கும் வச்சுக்கேன். அது எங்க இருக்கு சுவாமி? அதுதான் நம்மாழ்வாருடைய திருமேனிக்குள்ளே அனைத்தும் உண்டு, ராமானுஜருடைய திருமேனிக்குள்ளே அனைத்தும் உண்டு. அதனால்தான் நான் மற்றொன்றினை காணாம். இப்ப நம்மாழ்வாருடைய திருமேனியை சேவிச்சாலே 5 நிலைகள் உண்டு, ராமானுஜருடைய திருமேனியை சேவிச்சாலே 5 நிலைகள் உண்டு. என்ன சுவாமி உண்டானா மேலும் சொல்றா பாருங்க. உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திரை எல்லாம் கண்ணன் இருந்தா இல்லையா? அப்ப எல்லாம் கண்ணன் அவர் இருந்தார். யாரு? நம்மாழ்வார். மத்தது கிடையாது. அப்ப கண்ணனை தவிர மத்தொன்னு கிடையாது. அபிஜத்த விஷயான் பாருங்க. அபிஜத்த விஷயான் தரச்சட்டாரே, எல்லாம் கண்ணன் என்கிற நிலையே நம்மாழ்வார் இருந்தார். ஆனா இவருக்குன்னு யாரு? மதுரகவி ஆழ்வார்க்கு எல்லாம் ஷடகோபர் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார், அதை தவிர மத்த தெரியாது. நம்மாழ்வார்க்கு எல்லாம் கண்ணன், மதுரகவிகளுக்கு எல்லாம் நம்மாழ்வார். ஆஹா, நம்மாழ்வார்க்கு எல்லாம் கண்ணன், மதுரகவி ஆழ்வார்க்கு எல்லாம் என்னது? நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக அடுத்து மாதா விடுகிட்டு போயிடலாம். இந்த வியாக்கியானம் வச்சிருக்கீங்க. மாதா, மாதா பிதா, அன்னையாய், அத்தனாய், சர்வம் எதேவ சமஸ்த சாம்சாரிக விஷய சுகங்களுக்கு சடகோபாச்சாரி என்று அறிந்துவிட்டு தனங்கைகளை அறியாதரண்டுமாம் ஆழ்வார் எல்லாம் கண்ணன் என்று இருக்கமா போலே. மாதா, இது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும், பொதுத்தனில வருது. ஸ்தோத்திரத்தில் ஆளவந்தார் பரமாச்சாரியன் ஆளவந்தார் அனுகிரகித்த ஸ்தோத்திரம் இது. மாதா பிதா யுவதயா ஸ்தலயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்னயானாம் ஆப்தியஸ்தன குலபதி அப்படின்னு தெரிவிக்கிறோம்னோ. மாதா நம்மாழ்வார், பிதா நம்மாழ்வார், யுவதயகா நம்மாழ்வார், தயா நம்மாழ்வார், அனைத்து நம்மாழ்வார் ஆளவந்தா தெரிவித்தார். இப்ப மதுரகவி ஆழ்வார் அப்படி இருக்கத்தான் அவர் அந்த மாதிரி எழுதியிருக்கார். மதுரகவி ஆழ்வார் காலம் உட்பட்டது, பரமாச்சாரியான ஆளவந்தார் காலம் பிற்பட்டது. கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள் வித்தியாசம் 2 பேருக்கும். அப்படி இருக்கச்சே மதுரகவியாவை ஏற்கனவே என்ன சொல்றார்? அவர்தான் நம்மாழ்வார் தான் எல்லாமே எல்லாமே நம்மாள் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்கிற சப்தத்தை கன்னிசீல் தாமரை போட்டிருக்காரனோ அதை அப்படியே சம்ஸ்கிருதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்னயானாம் ஆத்யஸ்தன குலபதி குலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க யுகுலம் பிரணமாமி மூர்த்தனா. அனைத்து உறவும் அவரே அப்படின்னா. கீழே சொன்னது 5 நிலைகளும் அவரே என்னார். கீழே என்ன சொன்னார்? பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சம் என்ன, அர்ச்சகனை 5 நாள். இப்ப சொல்றது அனைத்து உறவும், அனைத்து நிலைகளும், அனைத்து 5 நிலைகள், 5 நிலைகளும் நம்மாழ்வார்னு கீழே சொன்னார். இப்ப சொல்றது அனைத்து உறவும். மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் அப்படின்னு தெரியல உறவுன்னா. அப்பா ஒரு உறவு இன்னொரு உறவா இருக்குமான்னா அநேகமா இருக்காது. அம்மாவுக்கு காட்டுகிற அன்பு அப்பாட்ட இருக்குமா? இருக்காது. அதே அப்பா காட்டுகிற அன்பு அம்மாட்ட இருக்குமா? இருக்காது. ஆனா அம்மா என்ன, அப்பா தாயார் என்ன, தகப்பனார் என்ன, இந்த 2 பேருடைய அன்பு வேணும். அன்னையாய் அத்தனாய், அது மட்டும் இல்ல, அண்ணனா சில அன்பு வேணும், தம்பியா சில அன்பு வேணும், தங்கையா சில அன்பு வேணும். அந்த எல்லா உருவமாக யார் இருக்கார்? ஒருத்தரே இருக்காருனா அந்த அன்பு காட்டினா இந்த இடத்துல போகிறதுக்கு தோணுமா? ஆமா, அந்த மாதிரி ஆத்திர நன்னா இருந்தா நன்னா இருக்குமே சுவாமின்னா இல்லையே. இருக்கணும். தாயாரோ தகப்பனாரோ எல்லா உருவா வந்துட்டு வச்சுக்கேன், எந்த சிரமமும் இல்லை, அந்த குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றது. இது சொல்லுவாங்கன்னா அப்ப வேற இடத்துல எண்ணமே போகாத, எண்ணம் போகாதாங்கிற. அதனால்தான் அனைத்தும் என்கிறார். அனைத்தும் யாரு? நம்மாழ்வார். மாதா பிதா யுவதயகம். அதைத்தான் நம்மாழ்வார் என்ன சொன்னார்னா அனைத்தும் தேவை பெறான்ற. சிந்தையாலும் சொல்லாலும்
செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாயண்டடைந்தவன் குருகூரவர் ஷடகோபன் முந்தைய ஆயிரத்துள் இவை தொலைவில் மங்கலத்தை சொன்ன செந்தமிழ் பத்தும் வல்லார் அடிமை செய்வார் திருவாருக்கே அப்படின்னா தேவபிரானையே தந்த தாய் என்று அடைந்தார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரையே தனக்கு தந்த தாய் என்று அடைந்தார் மதுரகவியாழ்வார். என்ன புரியுது? இப்ப ஏற்கனவே மதுரகவியாழ்வார் என்ன பண்ணார்? சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார்? தந்தை தாய் யாரு? அந்த திருத்தொலைவில் மங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அவரே தந்தை, அவரே தாய். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்த தாய் என்று அடைந்தவன் குர்கூரவர் ஷடகோபன். இது நம்மாழ்வாருடைய பாசனம். அதே அந்த பாசுரத்தை அடிவொத்தியே இவர் என்ன பண்ணார்? அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்னையான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட நம்மாழ்வாரே எனக்கு தந்தை தாய்ன்னு சொன்னார். அப்ப இந்த சொன்னபடி அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அபிதத விஷயாம் தரச்சட்டாரி. அபிதத விஷயான் அப்படின்னா வேறு ஒன்று கண் வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. மதுரகவியாழ்வார்க்கு தேவையே கிடையாது. அப்ப 5 நிலைகளும் சுவாமி நம்மாழ்வாரே, எல்லா உறவும் சுவாமி நம்மாழ்வாரே. அப்படி இருக்கச்சே இந்த 5 நம்மாழ்வார் தனக்கு சொல்லிக் கொண்டார்னா அந்த நம்மாழ்வார் மதுகளுக்கு பிரமாணம் எடுக்கிறார். என்ன சுவாமி பிரமாணம்னா மண்பதற்கு இந்த சுவாமி நம்மாழ்வார் தான் மது விருதி எல்லாம், வேற எதுவும் கிடையாது. நம்மாழ்வார் தான் வேற எதுவும் கிடையாது. பிரமாணம் உண்டானா இருக்கிறா பாருங்க. ஆச்சரியமா வியாக்கியாந்த வாசன். கோயில் கொள் தெய்வமெல்லாம் தோட வைகுந்தம் கோயில் கொண்ட குடக்கூத்தாமான் கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சம் என்றும் மொய்த்தே திரை மோது தன் பார்க்கடவுளால் வைத்தே சுடர்பாவனை நம்பரனை வைத்தேன் மதியால் என்கையாலே அவன் கிடந்தும் என் நெஞ்சகம் நெஞ்சுள்ளான் என்றும் உடுப்பிரி நங்கையணி நெடுந்தோல் பிறந்தான் என்றும் எப்போதும் என் நெஞ்சம் துதிப்பு உள்ளே இருக்கின்ற பிரான் என்றும் கண்கள் சிவந்தில் படியே ஒருவனடியேன் உள்ளான் என்றும் திருப்பேர் நகரான் திருமாலிரஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்சநிலைய புகுந்தார் என்றும் விண்மீதிரப்பா என்கிற வைந்தும் எனது ஆவியில் மீதாடி என்றும் தேவர்கோல தொடுமானார் என்கிற தெய்வ உருவிட இவருக்கு எல்லாம் உண்டாக ஆய்த்து கரியகோல திருவருக்காண்பர் என்றது ஆசீர்வதிக்கிறார். ஒண்ணுமே எல்லாமே பாதம் தான் விடுகிட்டு போயிடலாம். ஒண்ணு கட்டமே இல்லை. கோயில் கொண்டான் கோயில் கொள் தெய்வமெல்லாம் திறந்தன கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை 8ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி 5வது பாசனம். கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான் அதனோடு என் நெஞ்சம் கோயில் கொள் தெய்வமெல்லாம் தொட வைகுந்தம் கோயில் கொண்ட குடக்கூத்தாமானேன் பாசனம். இதுல பகவான் என் நெஞ்சில் உள்ளான ஆழ்வார் தெரிவிக்கிறார். கோயில் கொண்டான் தன் திருக்கடித்தானத்தை கோயில் கொண்டான் என் நெஞ்சில் அமைந்திருக்கிற என் நெஞ்சில் உள்ளான அப்ப பரரூபத்திலே இருக்கிறான் அப்படின்னு தெரிவித்தார். அப்படின்னா அந்த கோயில் கொண்டான் என் நெஞ்சில் அர்த்தம் பரரூபத்தில் உள்ளான் என் நெஞ்சுக்கு வந்தான். அடுத்து மதியால் எனதுள்ள தகத்தேன் வைத்தேன் மதியால் எனதுள்ள தகத்தே என்றும் எப்போதும் அச்சரமா பாசனம். வைத்தேன் மதியால் எனதுள்ள 8ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி 10வது பாசனம். வைத்தேன் மதியால் எனதுள்ள கத்தே என்றும் எப்போதும் தெரிவிக்கிறாரியா. அப்ப பார்க்கடலுளார் 2வது வியூகத்தை சொன்னார். வைத்தேன் அந்த மோது தன் பார்க்கடலுளால் அந்த சப்தம் வருது அந்த பாட்டுல. மோது தன் பார்க்கடலுளால் தெரிவிக்கிறாரியா. அந்த பார்க்கடனா வியூகத்தை சொன்ன மாதிரி அர்த்தம். 2வது. அடுத்தது பகவான 2வது அர்த்தம். அடுத்து அவன் கிடந்தது என் நெஞ்சுளான். பெரிய திருமொழி. பெரிய திருமொழியில 35,000 பெரிய திருமொழினா திருவந்தாதி. சாரி, பெரிய திருவந்தாதி. பெரிய திருவந்தாதி 35வது பாசனம். அது என்ன? அவன் கிடந்தது என் நெஞ்சுள்ளான். அவ கிடந்தது நெஞ்சுள்ளானா என் நெஞ்சுக்குள்ளே விழுந்து அகலமாட்டான். அந்தரியாமைத்தும் இது என் நெஞ்சுக்குள் இருந்து அகலமாட்டான். அப்ப பரத்துவத்தை பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு திருப்பார்க்கடல் என்று சொல்லக்கூடிய யுகத்தை பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு ஆச்சரியமான அந்தரியாமத்தை பார்த்தோம். அடுத்து ஒன்றினில்லா கடும் தீவனை உள்ளி தொடுமின் தொண்டீர் அன்றங்கவரர் என்று உறுப்பினங்கை அணிநெடுந்தோல் புனிர்ந்தான். 7ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி 6வது பாசனம். அந்த உள்ளி தொடுமின் தொண்டீர் தெரிவிக்கிறாளையா. ருப்பணி பிராட்டியை விவாகம் பண்ணி கொண்ட இந்த விபவத்தை சொல்ல போனோம். அப்பனா என்ன? இந்த பாட்டுல விபவத்தையும் சொல்றாரு, அந்தரியாமையும் சொல்றாரு. உறுப்பினி நங்கை. உறுப்பினி தான் ருப்பினி. ருப்பினி தான் உறுப்பினி நங்கைன்னு எடுத்திருக்க. என்ன சப்தம் வருங்க.
பல பேர் வச்சு பல உறுப்பினின்னு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பார். அது என்ன சுவாமி உறுப்பினு? உப்பனி விராட் உறுப்பினின் அங்கன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? அதான் தெரியும். அது அந்த அதுக்கப்புறம் கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரழகு விலகு மகர கொண்டலத்தன் கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோரன் குடிசார்கன் ஒன்சங்கதவாளாடியான் ஒருவன் அடியேன் உள்ள 858 ஆச்சரியமான பதிகம். 858 திருவாள் முதல் பாசனம். அதனை அடியேன் உள்ளான் அடியேன் உள்ளான் அடியேன் உள்ளான்னா அந்தரியாமத்தன் நன்னவே கிடைச்சிருது. அந்தரியாமத்தன் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்து திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை 10 திருப்பேர் நகரான் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்ற பிரான் இன்று வந்து இருப்பேன் என்று என் நெஞ்ச நிறைய புகழ்ந்தான் விருப்பே பற்று அமுதம் உண்டு கணித்தேரேன். திருப்பேர் நகரான் ஒரு திவிதேசம், திருமாலிருஞ்சோலை ஒரு திவிதேசம். இதெல்லாம் அர்ச்சாவிதேயம் அர்ச்சைக்கு. அப்படின்னா இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகழ்ந்தான். ஆக அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, அந்தர்யாமித்தையும் சேர்த்துக்கிறாரணும் சேர்த்துக்கிறாரணும். அப்ப 5 நிலைகள் வந்துருத்தே. என்னென்ன 5 நிலைகள்? கோயில் கொள் தெய்வமல்லாம் தர வைகுந்தம் கோயில் கொண்ட புடக்கூத்தாமானே பரரூபம். அதுக்கப்புறம் அது என்ன? வைத்தேன் மதியால் எனதுள்ள தகத்தே எய்த்தேன் ஒழிவேன் என்று எண்ணி எப்போதும் மொய்த்தே தன்முறை மோது தன் பார்க்கடலுளால் அது விபவம் தெரியுது. அதுதான் வியூகம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன? பெரிய திருவந்தாதில அவன் கிடந்ததையும் நெஞ்சுலான்னு பகவான் நெஞ்சில் விட்டு அகலவாட்டனா அந்தர்யாமின்னு சொன்னான். அதுக்கு மேல ஒன்றினில்லா கிடும் தீவினை உள்ளி தொடுவின் தொந்தீர் அன்றங்க அவர் வென்று உறுப்பினங்கை அணிநெடுந்தோர் புரிந்தான்னு. அப்ப ருக்மிணி பிராட்டிய விவாகம் பண்ணி கொடுதல் விபவம் வந்துட்டே. ருக்மிணி பிராட்டி விவாகம்னா கண்ணாவதாரம் பண்ணணும். அப்ப விபவங்கள் அவதாரங்கள் சொல்லணும். அவதாரம் சொல்லியாச்சு. அதற்கு மேற்கொண்டு அதுக்குள்ளேயே அந்தர்யாமையும் சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடரு அந்த பாசுரத்தாலே என்ன தெரிவிக்கிறார்னா உள்ள அடியேன் உள்ளான் அப்படின்னா அந்தர்யாமம் சொல்லிட்டு. அதற்கு மேற்கொண்டு திருப்பேர் நகராம் திருமாலிருஞ்சோலை பொறுப்பே உரைகின்றவன 10 இன்று வந்து இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அப்ப இதுல ஆச்சரியமான அர்ச்சா திருமேனி என்று சொல்ற திவிதேசம் சொன்னார். இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று சொன்னபடியாலே அந்தர்யாமி சொன்னார். ஆக 5 நிலைகள் வந்துருக்கு. ஆனா இந்த 5 நிலைகள் தனித்தனி பாசனம் எடுத்திருக்காரனோ ஒரே பாசனம் தெரிவிக்கிறார். விண்மீது இருப்பாய் மலைமேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் இவற்றிலெங்கம் மறைந்துரைவாய். இது பஞ்ச பிராகாரம். இப்படி என்ன அர்த்தம்னா விண்மீது இருப்பாய். இத விண்மீதுன்னா பரரூபம் விண்மீது இருப்பாய். மலைமேல் நிற்பாய் அர்ச்சா திருமேனி. கடல் சேர்ப்பாய் வியூகம் அதான் திருப்பாடல். மண்மீது உழல்வாய் விபவம். மண்மீதுன்னா இந்த பூலோகத்துல பூர்ணமா உழந்துட்டே இருக்கணும். கண்ணன் விளையாடின இடம்லாம் போய் அங்கெல்லாம் நடந்தெல்லாம் போக மாட்டான். அவளை நான் அப்படி கோகுலத்தை கூட அப்படி உள்ளுவாளாம். இந்த நம்ம திருமயங்கடமுடியான சமயத்துல இந்த அங்க பிரதட்சணம் வச்சுக்கிறான் இல்லையா? அங்க பண்றான். அது பிரயோஜனம் உண்டு. இது ஒண்ணும் பிரயோஜனம் அங்க ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன தன் உடம்ப வருத்தி கொள்ள வேண்டும் அவசியமே கிடையாது. பகவான் தகப்பனார் எந்த தகப்பனாராவது நீ உடம்புல அளவு குத்திக்கோ நல்லா ஷாட்டையால அடிச்சுக்கோ அப்பதான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லுவாரான்னா இந்த குழந்தை பண்ணாலும் அது ஒத்துக்காது. ஏய் நான் உனக்கு தகப்பனார் இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆனந்தமா என்னோட இரு அப்படின்னு சொல்ற இல்லையா? மற்றவெல்லாம் பண்றோம்னா தகப்பனார் இல்ல அதனால பண்ணலை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இங்க என்ன இருக்கு? மண்மீதுழல்வாய் அவதாரங்கள் இருக்குல்ல அந்த விபவம் மண்மீதுழல்வாய். அப்ப மண்ணில் உழன்று காரணம் இவற்றுள் எங்கும் மறைந்துரைவாய் அந்தர்யாமின்னு தெரியுது. ஆக இது 4ஆம் 10 9ஆம் திருவி 5வது பாசம். ஆக அடுத்து அப்படிப்பட்ட அந்த 5 நிலைகள் எல்லாமே இது ஆழ்வார்க்கு இதெல்லாம் தனித்தனி. ஆனா அது அத்தனையும் வகுத்த இடமே என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார்கள். அடுத்து தேவர் பிரான் இங்க 5ஆம் நம்மாவோட எழுந்திருக்கியா 5 இடத்துலையும் உண்டு என்பதற்காக மதுரகவி ஆழ்வார் பாருங்கோ. அப்ப 5 நிலைகளும் நம்மாழ்வார் திருமேனில் இருக்கணும். நம்மாழ்வார் திருமேனில் இருக்கிறபடியால் தான் இந்த பெருமாளை சேவிச்சேன்னு சொல்றாரு இல்லையா? எங்க சுவாமி தெரிவிக்கிறார் பெருமாள்? கரியகோர் திருதந்தாகிலும் தேவபிரானுடை கரியகோல திருவுரு காண்பன்னான்னு சொல்ற கல்யாண். இப்ப இந்த 5 நம்மாழ்வார்தான் எழுந்தருள் உள்ளார். இந்த 5 இடத்துல உண்டு.
அஞ்சம் நம்மாழ்வார் இருக்கு என்பதற்காகத்தான் மதுரகவி ஆழ்வார் அந்த அஞ்சு நிலையை இங்க சேவிக்கிற நம்மாழ்வார் திருமேனிலே சேவிக்கிறார். கரியகோள திருவுரு காண்பன்னா ஏன்னா நம்மாழ்வார் கரியகோளமா இருப்பாரா? இல்லையே. நம்மாழ்வார் கரியகோளம் பகவான் தான். கருத்த திருமேனி கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி படை புரிந்தன்னு ஆண்டாள் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அந்த கரிய திருமேனி அவருக்கு இதுன அந்த கரியகோள திருவுரு அது நம்மாளுடையது கிடையாது, பெருமாளுடையது. காண்பன்னு சொன்னார் மதுரகவியார். அப்படின்னா மதுரகவியார் காண மாட்டார், ஆனா பார்த்திருக்காரு. என்னமா பார்த்தோம்னா இவர் அவர் கரியகோள திருவுன்னு சொன்னாருன்னா அப்ப எங்க நம்மாழ்வார கண்டேன்னா அவருக்குதான் இந்த அஞ்சு இருக்கு. இவர் பார்க்கணும்னு போகல, மதுரகவியாரோ அந்த நிலைய பார்க்கணும்னு போகல, நம்மாழ்வார் திருமேனிலே இருக்கிறபடியாலே கரியகோள திருவுரு காண்பன். ஆக நம்மாழ்வார சேவித்தார், அவருக்குள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பெருமாளையும் சேவித்தார்னா நமஸ்காரம் பண்ணார்னு அர்த்தம் இல்லை. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் சில பேர்லாம் பார்ப்போம், இப்படி போயிட்டு இருக்கோம். சில தேவதாந்தெல்லாம் வந்து என்ன பண்ணலன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுதான் இருப்பா. என்ன சுவாமி பண்ணலன்னா ஒண்ணும் பண்ணணும், அவாழ்ந்து நமக்கு அவ்வளவுதான் தவிர நமக்கு அவளுக்கு சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லாத ஒரு வஸ்துவை போய் நம்ம ஏதாவது மூக்க நுழைப்போமா? ஒண்ணும் பண்ண மாட்டோமே, சம்பந்தமே இல்லையே. ஏன் சுவாமி அவா சரீரம் இல்லையா? சரீரம் தான். அப்ப சரீரம்னா சரீரமா இருக்கச்சு அவள் நம்ம செவிக்க வேண்டாம்னா தேவையில்லையே. எல்லாமே சரீரம் தான். இப்ப ராவணனும் சரீரம் தான், செவிப்பாம கூடாது. சரீரம்னா செவிக்கலாம். இது ஒரு ஆச்சாரட்ட ஒரு சிஷ்யம் கேட்டோம். பகவானுக்கு சரீரமானபடியாலே எல்லாரையும் செவிக்கலான்ட்டார். அப்பனா ராவணனா செவிக்கலான் இருக்கேன் நாளையில இருந்தேன் தாராளமா செவின்ட்டார். என்னமா நீ ராவணனை செவிக்கலன்னு சொல்லிருக்க? அவன் சரீரம் நம்ம ஒத்துண்டா செவின்னா, அவன் ஒத்துக்கலையே. ஒத்துண்டா நம்ம யாரா இருந்தாலும் நமக்கு எங்க ஏன்னா கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நித்தியம் சிவேஷ்வன் தான் சொல்லிட்டு இருக்கார். நித்திய சாத்துவரல இதுல என்னன்னா இந்த சாத்துவரை சொல்லிட்டு இருக்கவா இதுல பிராமணா சொல்லிட்டு இருக்கா, அப்ராமணா சொல்றதுல அவளுக்கு தெரியாது. நித்தியம் சாத்துமன் ஆனவனே இது முடிச்சுடணும். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழும் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால்தான் அப்ப கரியகோள திருவுரு காண்பன்னா நம்மாழ்வார் சேவிச்சார். இதத்தான் அபிதத்த விஷயம் தரச்சட்டாரே. ஆக சட்டாரியை விட மற்றொரு விஷயத்தை தெரிந்து கொள்ளவே இல்லை. சட்டாரியை விட மற்றொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. இப்ப அபிதத்த விஷயம் தரச்சட்டார் என்கையாலே சட்டாரியை காட்டும் அறியாமல் இருப்பதான அந்நிய விஷயங்களை உடையவர் என்கிறது. அதாவது ஆழ்வாருக்கு இது இளந்தெய்வத்தாயித்து இவர் கழிக்குவது கடிபெருந்தெய்வமாய் கருந்தேவனின் நாம் கண்ணனான பெருந்தேவனை அழித்து கட்டுண்ண பண்ணிய பெருமாயன பணில் நன்னி என்றாரே உன்னிச்சு மற்றொரு தெய்வம் தரால் ஒருமா தெய்வம் மற்றுடையோமோ தெய்வமற்றே என்றாயிற்று இவர்கள் பேச்சிருப்பது. இப்படி ஆழ்வாரில் வியாவிருத்தராகிறார் மதுரகவிகள். அபிதத்த விஷயம். அப்ப சட்டாரியை விட மற்றொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளல. அதத்தான் அபிதத்த விஷயம் தரச்சட்டாரே. இதுல இந்த ஷட்டாரேன்னு இருக்கு இல்லையா? இந்த ஷட்டார சப்தத்தை ரெண்டு பக்கம் சேர்க்கலாம். இந்த தனின்னு இருக்கணும், சம்ஸ்கிருத தனியின். அபிதத்த விஷயம் தரச்சட்டாரே இது ஒண்ணு. ஷட்டாரே உபனிஷதா முகமான மாத்திர போகா, இது ரெண்டு விஷயம். அதாவது ஷட்டாரே நடுவில் இருக்கு. இதுக்கு ஹார மத்தியமணி நியாயம்னு பேரு. ஹார மத்தியமணி நியாயம்னு பேரு. புரியத்துக்காக நம்முடைய குரு பரம்பரா ஹாரம் இருக்கணும். அந்த குரு பரம்பரா ஹாரத்துல மத்தியமா இருக்கிறது யாரு? சுவாமி எம்பெருமானார். அந்த மத்தியமா இருக்கிற எம்பெருமானார் இந்த பக்கமும் சேர்றார், இந்த பக்கம் சேர்றார். இந்த பக்கம் சேரச்சே எம்பெருமானாருடைய திருமுடியால இந்த பக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் வாழ்ச்சி, இந்த பக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் எம்பெருமானுடைய திருவடி பலத்தால வாழ்ச்சி. நம்ம பார்த்து குருபரன் பார்த்திருக்கோமானோ? அப்படி இருக்கச்சே அப்ப ஆகார மத்தியமணி நியாயம்னு பேரு. அது நடுவில் இருக்கச்சே இந்த பக்கம் பார்க்கறது இந்த பக்கம் பார்க்கறதுன்னா அதே போல அபிதத்த விஷயம் தரச்சட்டாரே உபனிஷதா முகமாத்மா மாத்திர போகா இது சப்தம். அப்படின்னா அபிதத்த விஷயம் தரச்சட்டாரே இது ஒரு சப்தம். ஷட்டாரே உபனிஷதா முகமான மாத்திர போகா. அப்ப ரெண்டு பக்கம் சேர்த்தாச்சுன்னா
அப்ப ஒரு ஆரத்துக்கு நடுநாயக கல் ரெண்டு பக்கம் ஒளி கொடுக்கறதுமோ அதே போல நடுவிலே ஷட்டாரே என்கிற சப்தத்தை வைத்தார். அப்ப நம்மாழ்வாரை தவிர வேறு விஷயத்தை அறியாதவர் இது ஒண்ணு. அபிதத்த விஷயம் சட்டாரே சட்டாரே என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரை தவிர வேறு ஒன்றும் அறியாதவர் இது ஒண்ணு. இரண்டாவது, நம்மாழ்வார் உபனிஷத்தான திராவிட உபனிஷத்து நமாம்யகம் திராவிட வேதசாகரம்னு திருவாய்மொழிக்கு அதுக்கும் நாகமொழியில் தான் தனியன், முதல் தனியன். பக்தாமிருதம் யஜனானமோதனம் சர்வாத்மதம் ஜி ஷடகோபவாங்மயம் சகஸ்டசாகோ உபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் தெரிவிக்கிறா. அப்ப நம்மாழ்வார் உபனிஷத்தான திருவாய்மொழி தவிர இதன் இசையிலே இசைப்பதில் ஆசை கொண்டவர் யாரு? மதுரகவியார். இப்ப அபிதத்த விஷயாந்தர சட்டாரே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மாழ்வாரை தவிர வேறொன்றும் அறியாதவன் அர்த்தம். ஷட்டாரே உபனிஷதா முகமான மாத்திர போகா இந்த சப்தம் வந்துட்டோம்னா அந்த நம்மாழ்வாரின் உபனிஷத்தாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியை தவிர இதன் இசையிலே இசைப்பதில் ஆசை கொண்டவர் ஆழ்வார் அப்படின்னு. அப்படின்னா இதை தவிர மத்தொன்னு பார்க்க மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தெய்வத்தை பார்க்க மாட்டேன் என்று பெரிய தெய்வமான பகவானைத்தான் பார்ப்பான்னு நம்மாழ்வார். இளம் தெய்வம் இருக்கணும், இருந்த சிறிய சிறிய தெய்வங்கள் நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருந்தன்னால் இருந்திருக்கிறார் இல்லையா? அப்ப அது இளம் தெய்வம்னு பேரு. இளம் தெய்வத்தை பார்க்க மாட்டேன் நம்மாழ்வார் விஷயம். ஆனா பெரிய தெய்வமாக இருக்கக்கூடிய பகவானைத்தான் பார்ப்பேன். ஆக நம்மாழ்வார் செழித்தது ஏதேதோ தேவதைகள் என்ன எதோ கடிச்சிட்டாரு. தேவையில்லாத தேவதைகள் இருக்கு இல்லையா? அந்த தேவதைகள்லாம் நம்மாழ்வார் கழிச்சிட்டார். அதான் இளந்தெய்வம்னு வேறு. அந்த இளந்தெய்வத்தை கழிச்சு விட்டு பெரிய தெய்வமாக இருக்க பகவானை பண்ண. ஆனா ஆழ்வார் அந்த தேவதையே கழிச்சார். பெருமாள் பரதேவதை. அந்த பரதேவதையை பரதேவதையை பற்றினவர் சுவாமி நம்மாழ்வார். அந்த பரதேவதையை கழித்தவர்னா மதுரகவி ஆழ்வார். அந்த பெருமாளையே கழித்து நம்மாழ்வாரே பக்தரார். அப்ப இளந்தெய்வத்தை தள்ளுவது ரொம்ப சுலபம். அதெல்லாம் இன்னும் தெய்வம் சுவாமி. சில சில சக்திகள் தான் உண்டு, நிறைய கிடையாது, தள்ளிடலாம். பராசக்தியா இருக்கு பகவான். பரா அஸ்ய சக்திக்கு, பராசக்தினா பராசக்தின்னு அர்த்தம் கிடையாது. பரா அஸ்ய சக்திக்கு விவிதேயில சொல்லுதே, இவருடைய சக்தி மிகவும் மேம்பட்டது. நதஸ்யமஸ்ய அப்யதிகஸ்ய திஷ்யதேன் சாஸ்திரம் சொல்றது இல்லையா? அப்படிப்பட்ட சக்தி இது பகவான் ஸ்ரீமன் அவன் பரதேவதை. மற்றதெல்லாம் இளந்தெய்வம் இல்லையா? அந்த இளந்தெய்வத்தை தள்ளினார் நம்மாழ்வார். பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த பகவானே பத்தினார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இளந்தெய்வத்தை தள்ளுறது சுலபந்தான். ஏன்னா கஷ்டம் இருக்கா? ஒருமே இல்லையா சுவாமி? வேண்டாம், சாஸ்திர சம்மந்தமே இல்லை, வேண்டாம், நம்ம சொருபத்துக்கு விருத்தம், வேண்டாம், தள்ளிடலாம். பெருந்தெய்வத்தை தள்ள முடியுமா? பரதெய்வத்தை தள்ள முடியுமா? தள்ள முடியுமானா தள்ளணும். மதுரை தள்ளிட்டாரு. என்னமா சுவாமி தள்ளினார்? முதல் பாட்டே வரணும். கண்ணினும் சிறுத்தாம்பினால் தட்டுண்ண பண்ணிய பெருமான் என்ன பண்ணு சொல்லி அப்படின்னு அது முடிக்கிறதுக்குள்ள வாய் வந்துட்டு சட்டுன்னு மாட்டின்ட்டார். சத்துன்னு மாட்டிட்டு. சில பேருக்குலாம் சில பழக்கங்கள் உண்டு. பழக்கங்கள்னா யாரோ ஒருத்தர் நண்பர், ரொம்ப நெருக்கமான நண்பர், அந்த நண்பரோடையே பேசிட்டு நண்பரோடையே இருந்துட்டு அவ பேரை சொல்லிட்டே இருந்துட்டு இருப்பா. ஏதோ 2 நாள் ஒரு பிணக்கு ஏற்பட்டது. 2 பேருக்கும் அவங்க பிரிஞ்சுட்டா. பிரிஞ்ச உடனே இவர் பேசணும் இருக்கச்சே அந்த நண்பர் பேரும் தன்னடியே இவருக்கு வந்துடும். சொல்லி சொல்லி பழக்கம் பண்ண வந்துருக்கணும். அதே போல உடனே நாக்க கடிக்கிறார். என்னப்பனில் அப்படின்னு வரைச்சு சட்டுன்னு மாத்திருந்தார். என்ன மாத்திருந்தார்? நன்னி தென்குருகு. அங்க வரைச்ச வியாக்கியம் ஆசிரியமா தெரிவிக்கிற பெரிய தன்மை. நன்னி தென்குருகு நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதவனும் என்னாவுக்கு. இப்ப மதுரகவியார் யார தாண்டார்? நம்மாழ்வார் தாண்டினது இளந்தெய்வத்தை. விஷயாந்தரங்களை தாண்டினார், இளந்தெய்வங்களை தாண்டினார் நம்மாழ்வார். அதே இப்ப மதுரகவி ஆழ்வார் யார தாண்டார்னா விஷயாந்தரங்களை தாண்டினான்னு சொல்ல முடியாது, இளந்தெய்வத்தை தாண்டினான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா நம்மாழ்வார் தாண்டினதே விஷயாந்தரங்களை தாண்டினார்.
கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலம் தெரிவறிய அளவில்லா சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய அனுபவத்தை தாண்டினார். மேற்கொண்டு இளந்தெய்வம் என்று சொல்லக்கூடிய அங்கங்க இருக்கணும் அந்தந்த தெய்வத்தை தாண்டினார் நம்மாழ்வார். ஆனா இப்ப அதே மதுரகவி ஆழ்வார் இப்ப நம்மாழ்வார் தாண்டினா போல அப்ப விஷயாந்தரன்னு தாண்டினாருன்னா சுவாமி அதெல்லாம் அவர் கிட்டக்கவே இல்லை, கிட்டக்கவே இல்லை. அப்ப இளந்தெய்வம் அதுவும் இல்லை. அப்ப எது சொல்றது? பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய கண்ணனையே தாண்டினார். இதுதான் கட்டம். கண்ணனையே தாண்டினார். ஏன்னா இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம சன்னதிக்கு போறோம், சன்னதிக்கு போய் சேவிச்சுன்னு இருக்கச்சே இந்த பக்கம் நம்மாழ்வார் எழுட்டார், இந்த பக்கம் பெருமாள் எழுட்டார், நடுவில் நம்ம நிக்கிறோம். ஒரு சுவாமி வந்தார். அடி இந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்து இதோட வச்சுங்கோ, இதை நீங்க கொண்டு போய் சன்னதி எல்லாம் கொண்டு போய் காப்பிடக்கூடாது. உங்களுக்கு பிரியத்துக்காக இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே வச்சிருக்கேன். சுவாமி பெருமாள் அங்க இருக்கார், இங்க நிக்கலாம், இங்க நிக்கலாம், எங்க ஆழ்வார் சுவாமி ஆழ்வார் இருக்கிறார். இது தப்பா இல்லையா? அங்க பெருமாள்கிட்ட இருக்கணுமா இங்க இருக்கணும்? இது நீங்க எங்க தெரியும்னா ஸ்ரீபெரும்புதூர் போனேன்னா ஆதிகேசவ பெருமாள் சுவாமி எம்பெருமானார் ரெண்டு பேரும் சேர்த்தி பொறுப்பாடு இருக்கும். அநேகமா அங்கெல்லாம் எதிர்ச்சே வராது, சேர்த்தி பொறுப்பாடு இருக்கும், ரெண்டும் பக்கத்து போய். ஆனா அநேகமா அங்க வந்த சீவ அடி மத்தவாளை பத்தி சொல்லல, சீவைஷ்டவா விஷயம் தெரிஞ்சவாள் இருந்தா எந்த பக்கம் தெரியுமா நிப்பா? சுவாமி ராமானுஜர் பக்கம் தான் நின்று இருப்பார். ஆதிகேசவ பெருமாள் தம்பி இருக்கட்டும், அவர் இருக்கட்டும், ஒன்றும் தப்பு ஒண்ணு இல்லை, இருக்கட்டும். இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அதை தாண்டார், பெருந்தெய்வம் என்று சொல்லக்கூடாது தாண்டிட்டு இருக்காரு. அப்ப என்னன்னா கண்ணனையே தாண்டார் மதுரகவியார். அப்ப அதனாலதான் சொல்றாரு எல்லா ஆழ்வார்களை காட்டிலும் இவர் வேறுபட்டவர். ஏனைய ஆழ்வார்கள்னா பிரதம பர்வ நிட்டை பகவானே தெய்வம் என்கிற நிலையில் இருப்பாரு. இவர் அந்த பகவானாலே பாடப்பட்ட நம்மாழ்வாரே, பகவானையே பாடப்பட்ட நம்மாழ்வாரே தெய்வம் தெரிகிறாய. ஏன்னா மற்ற பேர் பாடுறதுன்னா என்னது? மற்ற பேர் பாடுறது என்ன? உன்னித்து மற்றொரு தெய்வம் தரால். ஒரு நிமிஷம், இப்ப இதையும் பார்த்து கட்டுன்னு அப்படி உன்னித்து மற்றொரு தெய்வம் தரால் ஒருமா தெய்வம் மற்றுடையோமோ தெய்வமற்றனி என்றாயிற்று. இவர்கள் பேச்சில் பதுங்கிப்படி ஆழ்வாரு வியாபித்தராகிறார். மற்ற ஆழ்வார்கள் எப்படி இருப்பா? உன்னித்து மற்றொரு தெய்வம் தழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்பட மன்னமே வண்ணப்படும் மரமானனை வன் துவராபதி மன்னனை ஏற்றினின் ஏற்றுதலும் தொழுதாடுமேன்னு இது தீர்ப்பாறையாமணி பதிகம். ஆச்சரியமான பதிகம். மன்னார்குடி ராஜகோபாலனுக்காக சாற்றப்பட்டது மணவாள மாமணிகளால. இந்த பாசனம் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அந்த பாசம் சாற்றப்பட்டது. இருந்தாலும் இந்த பதிகமே சகி வெறி விளக்குன்னு பேரு. தோழிமார்கள்லாம் வந்து எதற்காக இந்த பெண்ணுக்கு பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேன்னா அவர் கல்யாணம் பண்றது பிள்ளைய பார்த்துருக்கா, இந்த மயக்கம் போட்டு கேழ்ந்துட்டா, பராங்குஷனாக்கி மயக்கம் போட்டு கேழ்ந்துட்டுக்கா, எல்லாரும் ஏதோ பிடிச்சுட்டு இருக்கு, ஏதோ பிடிச்சுட்டு இருக்கு, எந்த பூதம் பிடிச்சதுன்னு தெரியல, பிடிக்கிறது முடியும். உடனே கட்டி வச்சு கூப்பிட்டா. கட்டு வச்சு கட்டி வச்சுனா கையில ஒரு குச்சி வச்சிருப்போம். குச்சின்னா ஒரு கல்லால அதெல்லாம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிருப்பாங்க. குச்சிக்கு அலங்காரம் பண்ணி அந்த குச்சி எப்படி இருக்கும், அது குச்சி எப்படி கையில வச்சுட்டு சோடி போட்டு போட்டு இந்த பூதம் முடிச்சிருக்கு, இந்த பூதம் முடிச்சிருக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவ கட்டி வச்சு கூப்பிட்டா. இந்த கட்டு வச்சு எப்படிப்பட்ட கட்டு வச்சுன்னா தேவதாந்திர கட்டு வச்சு. பராங்குஷ நாய்க்கு வந்த கட்டுக்குச்சி தேவதாந்திர கட்டுக்குச்சி. அதே பரகார நாய்க்கு வரக்கூடிய கட்சி ஸ்ரீவைஷ்ணவ கட்டுக்குச்சி. இந்த தேவதாந்திர கட்டுக்குச்சி என்ன பண்ணிச்சுன்னா எந்த தெய்வம் பிடிச்சிருச்சு எந்த தெய்வம் பிடிச்சிருச்சுன்னு போட்டு பார்க்கணும். முதல்ல கல்லு இறைச்சி, அங்கோ கல்லும் இறைச்சியின் தூவே மீன். கல்லை கொண்டு வாங்க, இறைச்சியை கொண்டு வாங்கணும் அப்படின்னா ஓ இதெல்லாம் கொண்டு வந்தா அவ்வளவுதான் இவருக்கு பிராணம் போறதான இருக்கு. ஆனா இன்னொரு 10 நிமிஷம் அந்த குழந்தை இருக்கும், இது இப்பே போயிடும் இருக்கு. உன்னித்து மற்றொரு தெய்வம் தழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நம் தோல் குலைக்கப்படும் அன்னமேல். இவளுக்கு ஒண்ணுமே பார்க்காதீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அவைஷ்ணவ கட்டு வச்சு வந்துட்டா. வைஷ்ணவ கட்டு வச்சு அதான் ஒரு சிரமமே இல்லை. இது திருமங்க கட்டு வச்சு சொல்லென்ன சொல்லால் நீங்காய் கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாரார்னு திருநடந்தானன் பாசனம். இது சொல்லுவன இதெல்லாம் அப்பனா வைஷ்ணவ பெண்ணுக்கு இது தாங்காது, தப்பான காரியம் பண்றே இந்த பொண்ணு உங்களுடைய ஆடின்னு இருக்கா. என்னென்னவோ அந்த கட்டு வச்சு அந்த தெய்வத்தை சொல்லி இந்த தெய்வத்தை சொல்லி ஆனாலே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கோ உங்க காரியம் போயிடுவோம், வெறியாட்டத்தை நிறுத்துவோன்னு சக்கி வெறி விளக்குதல். சக்கி வெறி விளக்குதல் பதிகம். ஏன் வேண்டான்னு சொல்றேன்னா தாயார் தோழிய பார்த்து கேட்கிறா, மேல இந்த பெண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் ஆயிட்டான்னா அழைக்கப்பட்டுட்டாங்க.
மன்னாருடைய ராஜகோபாலன், தட்சிண துவாரகாதீசன் பேரு. அப்படிப்பட்ட நன்னார் வாழ்க்கப்பட்டுடா. அதனால இன்னொன்னு பார்க்காதே அதுதான் அந்த பாசனம் தான் இது. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும் தோல் குலைக்கப்பட வண்ணமேல் மன்னப்படும் வரவாரனை வன் துவராவதி மன்னனை ஏத்தினின் ஏற்றுதலும் தொழுதாளுமே. மற்ற தெய்வத்தை வன் தொழமாட்டால் மறந்தும் புறந்தொழாமாந்தர். வேலை பார்க்க போறோம். மறந்தும் புறந்தொழாமாந்தர். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அனன்யார்க சேஷபோதன் அங்கிறது சொல்லணும். அனன்யார்கத்தை இருக்கணும். பகவானை தவிர மற்றொன்னு அறியாது நெருங்கி பிரதாபவர நீட்டை. சரமபர்வே நீட்டைன்னா ஆச்சாரணத்தவன் மற்றொன்னு அறியாது. வடுகு நம்பியை போல அவருக்கு ராமானுஜத்திரம் மற்றொன்னு தெரியுமான்னு தெரியாது. அதேபோல ஆந்தாழ்வானுக்கு அதே நிலைதான். இது சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இன்னொன்னு சொல்லமாட்டா. ஓர் தெய்வத்தை இவர் பார்க்க மாட்டா. அப்புறம் மற்றொரு தெய்வம் தொழால், இது நம்மாழ்வார் படி. அதே போல மற்றொரு திருவங்கியாழ்வார் சேர்த்து சொல்லிறேன். மற்றுமோர் தெய்வம் உள்ளது என்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உண்டடியார் கடிமை மற்றெல்லாம் பேசலும் நின் திருவெட்டெழுத்தம் கற்று கண்ணபுரத்துறை அம்மானேன் பாசனம். அப்பனா மற்றுமோர் தெய்வம் என்று உழப்பாரோடு உற்றிலேன், இது திருவங்கையாழ்வார் பலக்கால நாய்க்கு சொல்றது. அப்படின்னு அர்த்தம், அந்த திருக்கணவர சௌரி பெருமாளை பார்த்து சொல்றார். உத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரேஸ்கரம் சௌரிராஜ மகம்மந்தே சதா சர்வாங்குன்னு மூலமூர்த்தி நீலமேக பெருமாள். ஆச்சரியமான பெருமாள் சௌரி பெருமாள். சௌரி பெருமாள் இல்லையா, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும். உத்பலா வதகே திவ்யே, உத்பலா விமானம், ஆச்சரியமான விமானம். அந்த விமானம் எல்லாம் செவையாக சேவிச்சிட்டோம்னா மோட்சம் நிச்சயம்னு சாஸ்திரம் சொல்றது. இது சொல்ல வந்தன அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போய் சேவிக்கலாம், தப்பு கிடையாது. உள்ளுக்குள்ள அதுக்குன்னு வேற கொஞ்சம் நம்ம பிரார்த்தித்தோம்னா அதெல்லாம் ஜாகிரதை பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பூட்டி வச்சிருக்கேன். பிரதட்சமும் விடமாட்டேன். சேஃப்டி கிடையாதுன்றதுக்காக பிரதட்சணம் விடுறது இல்லை. அங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன பிரார்த்தித்தோம்னா திறந்து கொடுக்குறேன். இது சொல்லுங்க. ஆகா அந்த உச்சரி அப்படிப்பட்ட மாத்தெய்வம், தனிமா தெய்வ தளிரடிக்குன்னு தெரிவிக்கிற மாத்தெய்வம். இதை தவிர மற்றொரு தெய்வம் அறிவோம். அப்ப தேவதாந்திரம் பார்க்காமல் பெருமாளையே பார்க்கணும். பரகாரனாக்கி அதே போல பராங்குஷனாக்கி இது இந்த தோழிகள்லாம் சொல்லிட்டு இருக்காளியா, தேவதாந்திர கண்வையாமல் பரதேவென்று கண்வையுங்கள் என்றால் இது ஆழ்வார் படி, இது நம்மாழ்வார் படி. ஆனா மதுரகவி ஆழ்வார் படி எப்படி தேவு மற்றறியேன், தேவு மற்றனா வேறு தெய்வமே தெரியாதுன்றார். இப்ப வேறு தெய்வமே தெரியாதுன்னா என்ன நினைக்கலாம்? இப்ப ரெண்டு விதத்துல நம்ம தெரியாதுன்னு சொல்லலாம். அது தெரியும், ஆனா அதோட வைபவம் எல்லாம் எனக்கு தெரியாது, அதனால அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நிலை. இன்னொன்னு எனக்கு பூர்த்தியா தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்கான்னே தெரியாது. இந்த ரெண்டு நிலையில மதுரகவியார் நிலைன்னா இருக்குன்னே தெரியாதுன்றார். அப்படின்னு நம்மாழ்வார் தவிர இன்னொரு தெய்வம் இருக்கா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன சுவாமி மதுரகவியார் பிராமணர் அவ்வளவு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மாழ்வார் மீது காதல். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, தேவு அரியன்னு சொல்ல மற்றறியேன் அங்க வரைச்ச நல்லா பார்க்கலாம். ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானம் இருக்கட்டும். தேவு மற்றறியன் இல்லையா? அப்ப மற்ற தெய்வம்லாம் வேறு தெய்வமே தெரியாது. அப்பன்னா பரத்துவம் என்ன, வியூகம் என்ன, விபவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, அர்ச்சை என்ன, இதெல்லாம் மற்ற தெய்வம் என்று நம்மாழ்வார் மாத்தெய்வம் என்றும் தட்சிண துவாராதிக என்றும் அப்படின்னு சொல்றாரானா. ஆனா மதுரகவியோ திருக்குறுகூர் நம்பியத்தான் தெய்வம்னு தெரிகிறார். ஆனா நம்மாழ்வாரு பரத்தம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்தம் அர்ச்சை அதற்கு மேற்கொண்டு மாத்தையும் தட்சிண துவாரகாதீசன் என்று சொல்லக்கூடிய மன்னார் ராஜகோபாலம் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவரு திருக்குறுகூர் நம்பியைத்தான் அறிந்தோம் அப்படின்னா திருக்குறுகூர் நம்பி, திருக்குறுங்குடி நம்பி இல்ல, கொஞ்சம் ஜாகிரதையா சொல்றாங்க. திருக்குறுங்குடி நம்பி பெருமாள், திருக்குறுகூர் நம்பி ஆழ்வார். அந்த திருக்குறுங்குடி நம்பியை நாம் அறிவோம், அறிய மாட்டோம். திருக்குறுகூர் நம்பியைத்தான் அறிவோம் தெரிவிக்கிறாரியா. இதுதான் மதுரகவி ஆழ்வார் நிலை. அப்ப ஆழ்வார்களை காட்டிலும் மதுரகவி ஆழ்வார் ரொம்ப வேறுபட்டவர், ரொம்ப வேறுபட்டவர். அதனால்தான் மணவாள மாமன்கள் தன்னுடைய உபதேசத்தினால தனியா பிரிச்சார். மதுரக ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார் யதிராஜராம் இவர்கள் வாழ்வாக வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தனியா பிரிச்சதுக்கு என்னன்னா சரமபர்வனிட்டை
நிலையில இருக்கிறவா அப்படின்னு சொல்லி வேறுபட்டவர். ஆகா மற்ற ஆழ்வார்கள் நாம் மற்ற பேரை கழித்து பெருமாளை கொண்டார்கள். ஆனால் நதுரகவி ஆழ்வாரோ பெருமாளையே கழித்து நம்மாழ்வாரை கொண்டார். இதுதான் இதுன்னு அபிதத்த விஷயம் தரச்சட்டாரி உபனிஷதா முகமான மாத்திரபோகா. அப்ப மற்ற ஆழ்வார்கள் லோக விஷயத்தை கழித்து பெருமாளை கொண்டார்கள். ஆனா அந்த பெருமாளையே கழித்து நம்மாழ்வாரை கொண்டார் சுவாமி மதுரகவிகள். அப்ப அதைத்தான் ஷட்டாரி உபனிஷத் திருவாமணி இதை பாடுவதை போலே பேரின்பம் கொண்டார் அப்படின்னா இப்படி உபனிஷத்தா ஜெகமான மாத்திரபோகா. ஷட்டாரி உபனிஷிதா முகமான மாத்திரபோக எங்கையாகிறது நாட்டில் ஒளிந்து ஷடை ஓட்டிட ஷடகோபன் முடிபட்டோடும் கவியமுதமான யாழிசை வேதத்தியல் பன்னார் பாடலின் அனுபவ ஞானியராய் பாவினிசை பாடித் திருவனே நாவினாலவை திண்மமெய்தினின் மேவினேனவன் பொன்னடி மேமையே என்று இருக்க என்றபடி இத்தால் அவரோபாதி அவர் சம்பந்தம் உடையதும் உத்தேசம் என்றாய் தீவரி விரும்புவது நாட்டாரோடு இயல்வொழிந்து நாரணன நம்பினமே. நாட்டாரோடு இயல்வொழிந்தான் நம்மாழ்வர். அதனால்தான் அவருக்கு மாறன்னு பேரு. உலக விஷயத்தில் மாறுபட்டு இருக்காருனோ, பிறந்த குழந்தை அழணும், மலமூத்திராதல் கிடைக்கணும், பால் சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணணும், ஏதாவது பண்ணித்தானோ ஒண்ணும் பண்ணலையே. அந்த குழந்தை பிறந்ததை தவிர ஏதா பண்ணி அழவே இல்லையே. அப்ப லோக விஷயத்துல மாறுபட்டபடியாலே மாறன் அப்படின்னு பேர். மாறன் மட்டும் இல்ல, அவருக்கு இதே நம்மாழ்வரே மாறனில் மிக்குமோ தேவம் உள்ளது அப்படின்னு அவர் சொல்ல, மால்தனில் மிக்குமோ தேவம் உள்ளதுன்னு சொன்னார். மால் திருமாலை தவிர மற்றொரு தெய்வம் இருக்கா? மால் தனில் மிக்கும, மால்னா திருமால், மால் தனில் மிக்குமோ தெய்வம் உள்ளதேன்னு இருக்கு இல்லையா? இந்த மால் தனில் இருக்கு இல்லையா, அத மாறன், அது பிரிக்கச்சே மாறனில் வரும், பிரிக்கச்சே மாறனில் அவன். அப்ப மால் என்றால் திருமால். அப்ப திருமால் அப்படின்னு அவன் திருமால் என்ன, திருமாலை தவிர மற்றொரு தெய்வம் உள்ளதா அப்படின்னு வேகமா சொன்னார். அதே நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்த்தோம்னா மாறனில் மிக்குமோ தெய்வம் உள்ளதேன்னு வரும். அப்பனா என்ன அர்த்தம்? நம்மாழ்வாரை காட்டிலும் மிகுந்த தெய்வம் இருக்கதா? இருக்க முடியாது. இதைத்தான் மணவாளம் அவர்கள் தன்னுடைய திருவாய்மூர்த்தியாக தெரிவிக்கிறார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டு உரைத்து மயர்வு ஏதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல். மாறன் சொல் வேறாகவே விளையும் வீடு. மாறன் சொல், மாறன்னு சொன்னாலே போறோம். மாறன்னு சொன்னாலே உனக்கு வீடு காத்துட்டு இருக்கு, அதுதான் உனக்கு அடிப்படை காத்துட்டு இருக்கு வீடு. வீடு என்று சொல்லக்கூடிய சீவைகளுக்கு முதல் அர்த்தம். இரண்டாவது, மாறன் சொல் திருவாய்மொழி தானே, அதை சொன்னாலே போறது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல இங்க மாறனில் மிக்குமோ தெய்வம் உள்ளதே. நம்மாழ்வார் காட்டிலும் மிகுந்த தெய்வம் இருக்கா? இருக்க முடியாது. அவர் ஏன்னா அவர் சொல்லி தானே. ஏன்னா முதல்ல இந்த சரணாகதி சாஸ்திரத்தை வித்திட்டவரே யாருன்னா நம்மாழ்வார் தான். சரணாகதி சாஸ்திரத்தை வித்திட்டவர். அதனால்தான் ஆத்தியஸ்தன குலபதி மாதா பிதா யுவதயகா ஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்மயானாம் ஆத்தியஸ்தன குலபதி. நம்முடைய குலத்துக்கு தலைவன். என்ன குலம் சுவாமி? பிராமண குலமா, சத்திரிய குலமா, வைசிய குலமா? இந்த குலம் தேவையில்லாத குலம். இது பிரபன்ன குலம். சரணாகதி என்கிற குலத்துக்கு தலைவர். அதனாதான் இந்த முதல் 5 இடத்துல சரணாகதி பண்றார். 557, 558, 5:9, 5:10, 6:10 எப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சுதே. ஆக இதைத்தான் தெரியும். மால் தனி மிக்குமோ தெய்வம் உள்ளதேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட இவர் மாறன்னு சொல்றார். அப்ப இவருடைய நிலை இருந்தாதான் மோட்சமே கொடுக்கிறார். அப்ப நம்மாழ்வார் என்னென்ன பிறந்த உடனே உபேட்சிக்கிறார், வேண்டாண்டார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறதுனும் பிறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பத்தில் இருக்கும்போது ஆனந்தமா பகவத் அனுபவத்தில் இருக்குமா, அப்படியே இருந்துடப்படாதான் ஒவ்வொரு குழந்தையும் நினைக்குமா, என்னமா அனுபவம் இருக்கு, என்னமா அனுபவம் இருக்கு, இந்த அனுபவம் கிடைக்கலையே, இப்படியே இருந்துள்ளாமே, இப்படியே இருந்துள்ளாமன்னு ஒவ்வொரு குழந்தையும் நினைக்குமா. பிறக்கச்சே இது மாறுறதனும் தடையாலும் மாறுதணும். மாறுறச்சே அப்போ ஷடம்னு ஒரு காத்து வரும். அந்த காத்து வந்துதான் நமக்கு இருக்கிற ஞானத்தெல்லாம் பூர்த்தியா மங்கடிச்சு விடுது. எல்லாத்தையும் போக்குறது. எல்லா காத்து எல்லா ஞானமும் போயிடுது. போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிட்டு? அஜ்ஞானம்.
அந்த ஷடமென்று காத்து வந்த உடனே நமக்கு இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு அந்த அனுபவம்லாம் போய் நேரம் அந்த கர்மத்துல வந்து விட்டுடுறோம், சம்சாரத்துல வந்து விட்டுடுறோம். ஆனா அந்த காத்தை எதிர்த்து கோபித்துக் கொண்டு அப்படின்னு கோபித்துக் கொண்டு தள்ளினார். ஷடம் என்ற காத்தை கோபித்துக் கொண்டு தள்ளினபடியால ஷடகோபர்னு பேரு. நம்மாழ்வார்க்கு ஷடகோபர்னு பேரு. ஷடம் என்ற வாயு கண்ணா குழந்தை பிறக்கச்சே அது வந்து அந்த வாயு மட்டும் மூடும். அப்ப மூடிண்டா இருக்கிற ஞானம் கூட போயிடும். போயிடுதுன்னா அதோடு போக வேண்டியதா இருந்தாப்ப ஷடம் என்ற வாயை ஓட்டுவதற்கு நானும் கூட தான் பண்ணிட்டு இருக்கோம். பிறந்ததுக்கு அப்புறம் ஓட்ட முடியாத சுவாமி என்ன பிறந்ததுக்கு நான் சரி சுவாமி அங்க ஏதோ வந்துட்டு ஷடம் என்ற அப்ப நான் சின்ன பையன் இருந்தேன் சுவாமி. எனக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு என்ன ஞானம் இருக்கும்? அப்ப ஞானம் இருக்காது. நான் பிறந்த ஒரு 15 வயசு 20 வயசு இருந்தேன். அப்ப ஆச்சார சம்பந்தம் பெற்றுக்கணும். அப்ப ஷடம் என்ற காத்துக்கு நான் ஓட்ட விட்டுக்கணும்னா முயற்சி பண்ணி 89 வந்துட்டு 81 வயசு வந்துடுது. அதுக்கப்புறம் நான் கிளம்பியே போயிடுவான். சுவாமி இத்தனை என்ன பண்ணா சுவாமி? ஷடம் என்ற காற்றத்தை ஓட்டுறதுக்குள்ளார முயற்சி பண்ணிட்டு தான் அர்த்தம். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையே சுவாமி. நிறைய காட்சி கேட்டிருக்கோம். அந்த ஷடம் என்ற அஜ்ஞானம் போயிட்டா இல்லையே. ஆனா அப்ப ஷடம் என்று காற்று தானே இருக்கணும். கடைசியில் என்னாச்சு? ஓட்டவே இல்லையே. எங்க ஓட்டணும்? ஓட்டவே இல்லையா. அது நம்ம ஓட்டுறதுன்னு. ஆனால் நம்மாழ்வாரோ உடையனங்க வயிற்றிலிருந்து அவர் வந்து வரப்படைச்சு தன்னுடைய காலால எட்டி உதைக்கிறார். ஷடம் என்ற வாயை உதைத்து ஓட்டினார்படியால அவ ஷடம் என்ற வாயில கோபித்தபடியாலே ஷடகோபர். அந்த ஷடகோபன் இல்லையா. அப்ப ஷடம் என்ற வாய்க்கு விரோதி எது? ஷடாரி. ஷடம் என்ற வாய்க்கு விரோதி ஷடாரி. ஷடம் என்ற வாயை செலுத்துபவர் யார்? ஷடஜித். நம்மாழ்வாருக்கு ஷடஜித்துன்னு பேர். ஷடஜித்து, ஷடாரி, ஷடகோபர், ஷடபித்துன்னு பேரு. ஷடபித்து ஷடஜித்துன்னு இத்தனை நம்மாழ்வார். நம்மாழ்வார் திருநாமங்கள் நிறைய திருநாமங்கள். நீங்க ஆழ்வார் உள்ளுக்குள்ள போறணும். அந்த கோபுரவாசல் உள்ளுக்குள்ள போச்சு 2 பக்கத்துல இந்த பக்கம் எழுதி வச்சிருப்பா. ஆழ்வாருடைய திருநாமங்கள்னு நல்லா தமிழே எழுதி வச்சிருக்காரு. நல்லா ஆச்சரியமா எழுதிருக்க. புஸ்தகம் நிறைய புஸ்தகம் வந்துருக்கு. இதுக்குமே இது இத்தனையும் நம்மாழ்வார் திருநாமம். மொழிபற்றோடும் கவியமதம் நுகர்ச்சி உருமோன்னு ஊருதே. ஆழ்வாருடைய கமிதம் எப்படிப்பட்ட கமி? ஆழ்நிசை வேதத்தியல் மிக்க இரங்கலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலம் உள்வினையும் வாழ்வினையும் போதும் கொள்கையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல். யாழ்னாது யாழை காட்டிலும் மிகுந்த இசை படைத்தது எதுனா திருவாய்மொழி. இதுக்கு இருந்தமிழ் நூல் தான் பேரு. திருவாய்மொழிங்கிற பேர் பின்னாடி ஏற்பட்டது. இருந்தமிழ் நூல் ஆழ்வார தெரிவிக்கிறார். என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தமிழ் நூலிவை மொழிந்தினர். இத நம்மாழ்வார் இந்த பாசனம். திருமங்கை ஆழ்வாரும் இதை அப்படியே சொல்றாரு. எங்க தெரிவிக்கிறார்? அகோபல கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்து போய் பெருமாள் சேவிக்க போறார். திரை போட்டிருக்கு. திரை போட்டோன்னு கோவம் தூத்து. திருமங்கை அவர் என்னவா சிரமப்பட்டுனார். நான் என்ன நம்மாழ்வார் நினைச்சுட்டார? நம்மாழ்வாரா என்ன நினைச்சுட்டாரு? இதே கேள்வி கேட்கிறாரு. எங்க இந்தளூர் பரிமளரங்கன்ட்டு இந்த கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா அவளை போல நினைச்சுட்டாருன்னா அதெல்லாம் கிடையாது. அவரெல்லாம் பேசாம முப்புவார். நான்லாம் விடமாட்டேன். உடனே எனக்கு சேவை சாய்க்கணும்னார். சேவை சாய்க்கணும். திரை எடுக்கல. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு கேட்கிறார். செங்கனால் இட்டிரஞ்சும் சிங்கவேல் குண்டுடைய எங்களீசன் எம்பிராமை 9வது பாசுரம். எங்களீசன் எம்பிராமை இருந்தமிழ் நூற்புலவன் தெரிவிக்கிறார்கள். தன்னை அந்த திருவாய்மொழி கற்ற புலவன் தெரிவிக்கிறார். அந்த திருவாய்மொழிக்கு இருந்தமிழ் நூல் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படி நிலைய அந்த இருந்தமிழ் நூல் யாழ்நிசை வேதத்தியல். அப்படிப்பட்ட யாழ்நிசை வேதத்தியலாக இருக்கிறதுனோ இது சாமவேத சாரம். பக்தாம் சதனானமோதரம் சர்வார்த்த சந்தியே ஷடகோபவான்மயம் சகஸ்டசாகோ புருஷ சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகமா 4 மணி தெரிவித்தாலியா. பன்னார் பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னா என்னும் எண்ணம்மான் திருமாலிருஞ்சோழன. பன்னார் பண்ண ராகம். அந்த ராகம் இல்லையா. ராகம் ஆற்றி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. அந்த நிரம்பி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ராகம். அந்த ராகம் என்ன? சம்ஸ்கிருதத்துல ராகங்கள் பேர்ல உண்டு. பைரவின்னு. அதுக்கு மேல நீலாம்பரி, கோடி ராகம், கல்யாணி ராகம்னு சொல்லியா. இங்க அதே மாதிரி என்ன? பண்ண ராகம். என்ன தமிழ் உண்டாசுமா பேர் உண்டு. நட்டப்பாட, நாட்டுக்குறிச்சி இதெல்லாம் கொண்டு போகணும். நிறைய இருக்கு. அதுக்கு சமமானதான். இன்னும் கேட்டா அதை விட மேம்பட்டதுன்னு கூட சொல்லுவான். நட்டப்பாட, நாட்டுக்குறிச்சி. இது திருநெடுந்தாண்டு ஒரு பாசனம்.
நைவலம் ஒன்றாராயா நம்மை நோக்கா நாணினார் போல் இறையே நயன்கள் பின்னும் நைவலம் நைவலம் ஒரு ராகம். அந்த நைவலம் ஒன்றாராயா நம்மை நோக்கா நாணினார் போல் இறையே நயன்கள் பின்னும் செய்வளவில் என்வளமும் கண்ணும் போடி எம்பெருமான் திருவடிக்கு இணைய இப்பால் கைவலையும் நேகலையும் காண்டேன் மேற்கொண்டு பாசனம். இதுக்கு என்ன அந்த மாதிரி தமிழ்ல உண்டு. ஆகா அந்தந்த வடமொழியில் இருக்கும் பொருள் எல்லாம் தென்மொழியிலையும் உண்டு. இதான் வடகல தென்கிற இரண்டும் உண்டு இருக்கணும். அப்படி இருக்காச்சே அப்படி இந்த புரியத்துக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். திருவிருத்து 100 பாசனம் இருக்கணும். இதுக்கு நான் பன்னார் பாடலின் கவிகளை பண்ணனா ராகம், நைவலம் அப்படின்னு ஒரு ராகம், நட்டப்பாடன்னு ஒரு படம், நாட்டக்குறிச்சின்னு ஒரு பாடம் இல்லையா? திருவிருத்த 100 பாசனம் இல்லையா? ஒரு விருத்த திருவிருத்த தோரடி கட்டி திருநாட்டகத்தையும் தெரிவிக்கிறார் தனியன்ல. அப்படி இருக்கச்சே அந்த 100 பாசத்துல ஒவ்வொரு பாட்டுக்கும் இசை கூட்டினா அதுதான் திருவாய்மொழி 11 பாசனம். திருவிருத்தம் இருக்கணும் 100 பாசனங்கள். திருவிருத்தத்திலும் 100 பாசனங்கள் தான் திருவாய்மொழி 100 திருவாய்மொழியாக ஆயிற்று. அப்ப ஒரு திருவாய்மொழி 11 பாசனங்கள், அந்த மாதிரி 100 திருவாய்மொழி 1100 பாசனங்கள். அதுல 2ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி மட்டும் 13 பாசனங்கள். அதுல 2 பாசனங்கள் அதிகப்படியாக சேர்ந்தபடியாலே, எதனால் அதிகப்படி இருந்ததுன்னா 12 திருநாமங்கள். அந்த 12 திருநாமங்களுக்காக 12 பாசனங்கள், மேற்கொண்டு பல பாசனம் 1 13 பாசனங்கள். அந்த 13 பாசனங்கள 2 பாசனம் மேற்கொண்டு கூடினபடியாலே 1102 பாசனங்கள். அப்ப திருவிருத்தம் 100 பாசனம் தான், திருவாய்மொழி 100 திருவாய்மொழி ஆயிடுத்து. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப ஒவ்வொரு திருவாய்மொழியும் 11 பாசனங்கள். எது போலன்னா ரிக்வேதத்தை மந்திரம் இருக்கணும், ரிக்வேத மந்திரம் இருக்கணும். அந்த ரிக்வேத மந்திரத்தை சாமத்தை கூட்டினாலே அப்ப சாமவேதம் ஆடுறது. ரிக்வேத மந்திரத்துல சாமத்தை கூட்டினோம்னு இருக்கேன், அதாவது கானத்தை கூட்டினால் சாமவேதம் ஆறுதலும். ரிக்வேதம் என்பது மந்திரம். ரிக்வேத மந்திரத்தை கானத்தோடு கூட்ட அது கானரூபமாக சாமவேதமாக ஆகிறது. அதே போல ரிக்வேதம் தான் திருவிருத்தம், ரிக்வேதம் தான் திருவிருத்தம். அந்த திருவிருத்தத்துல கானத்தை சேர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய ராகம், அந்த ராகத்தை சேர்த்தாச்சுன்னா, ரசத்தை கொட்டியாச்சுன்னா அது சாமவேதமாக திருவாய்மொழியாக மலர்ந்தது. அதுதான் இவருக்கு ஆசை. எதுக்கு? மதுரகவி ஆழ்வாருக்கு அதுல பரிபூர்ணமான ஆசை. அதுலதான் ஆசை. இந்த அனுபவத்தில் ரசம் அறிந்தவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். எந்த சுவாமி அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா, பாவினின் இசை பாடி திரிவனே ஒரு பாதம் இருக்கணும். அநேகமா உங்க எல்லாருக்கும் கண்ணின் செலுத்தாமல் நல்ல மனப்பாடம் இருக்கும். பாவினின் இசை பாடி திரிவனே. மதுரகவிகள் சொல்வது இசை பாடினேன் என்றுதான் சொல்றார். இசை பாடினேன்றார். பாவின் இன்னிசை, பாவினின் இசை பாடி திரிவனே. அப்பனா இவரை பாடினதா, இவர் என்ன பண்ணாரு? இயல் பாடினதா தெரியல, திருவாய்மொழிய பாடினதா தெரியல. பாவின் இன்னிசையினர். அப்பன்னா அதைத்தான் என்னந்திருக்காரு, மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதன்று கிடையாது. அதைத்தான் யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு பார்த்தோமோனோ. அப்ப பன்னார் பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி மொழிபட்டோடும் கவியமுதம் யாழினிசை வேதத்தில். அப்ப விடாம ராகத்தை சொன்னாருன்னு நம்மழ்வாரத்தான் சொல்லியிருக்காரு. விடாம ராகத்தை சொல்லியிருக்காரனோ. அதனால மதுரகவியார் என்ன பண்ணார்? நன்னா புரிஞ்சின்றார். புரிஞ்சுட்டு ஆழ்வார்க்கு இளந்தெய்வம் வேண்டாம், சரி பெருந்தெய்வம் வேணும். இந்த ஆழ்வார்க்கு உண்டு, யாருக்கு? நம்மாழ்வார்க்கு உண்டு. இளந்தெய்வம் வேண்டாம், பெருந்தெய்வம் வேண்டும் என்பது மதுரகவிக்கோ. பெருந்தெய்வம் வேண்டாம், நம்மாழ்வாருக்கு வேணும். மதுரகவி பெருந்தெய்வம் எது என்று ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடு தெரிஞ்ச நம்மாழ்வார் நிலை. மதுரகவியாளர் நிலை என்ன? தெருமற்றடியேன் குருவூன் நம்பி பாவிலின் இசை பாடி தெரிவித்த மதுரகவியார் நிலை. சரி, இப்ப நம்மாழ்வார் வேண்டாம் சொன்னது. நம்மாழ்வார் என்ன? நம்ம வேண்டாம், இயல் வேண்டும். நம்மாழ்வார் எது சொல்ற? இயல் வேண்டும்ன்றார். இயல் வேண்டாம், அதில் தொக்கி நிற்கும் இசையே போதுன்றார். யாழ் இசை வேதத்தை அதில் தொக்கி இருக்க இசை, அந்த இசையே போதும். ஆக நாம் திருவாய்மொழி இருக்கிற இசையை நாம பாடிட்டுதோம்னா அதைத்தான் நாவினால் நவித்து இன்பமெய்தினேன், இன்பமெய்தினேன்ற இல்லையா? பாவினின் இசை பாடி திரிவனே. அப்பன்னா நாவால் திருவாய்மொழி இசையை பாடினேன். நாவால் திருவாய்மொழி இசையை பாடினேன். அப்ப என்னது?
நம்மளோட திருவடி கட்டிட்டுனார். இசையை பாடினா என்ன சுவாமி? உயர்வர உயர்ந்தலம் உடையவன் எவனவன், நயர்வர் அமதினம் மருளி நஞ்சவனவன், அயர்வரு அமரர்களில் அதிபதி எவனவன், துயர் அரு சுடரடி தொடிதனன் மனனே. இது சப்தங்கள். இசை இது இசை. இந்த இசை பாடினேன். இசை பாடின நம்ம திருவடி கடிச்சிருந்தார். அது என்ன சுவாமி? பகவான் திருவடி அடைய என்ன பண்ணணும்? வேத சாஸ்திரம் சொன்னபடி யஜ்ஞம் பண்ணணும், தானம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், பட்டினி கிடக்கணும். அந்த பட்டினை ஒரு 4 நாள் இருந்தா தான் பெருமாள் திருமுடி கிடைக்குமா? அவ்வளவு கஷ்டம். 1 2 எத்தனை கஷ்டம்? அத்தனை கஷ்டங்கள் பகவான் கிடைக்குது. எது வந்து சாஸ்திரமே சொல்லுது. என்ன சொல்லுது? ஒவ்வொன்றும் நிதித்தியாச திவ்யகா அப்படின்னு தெரியுது இல்லையா? இது ஒவ்வொன்றும் கஷ்டம். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய கசப்பு மருந்து சாப்பிட்டு இனிப்பான திருவடி கிடைக்கிறது. பகவான் விஷயம் என்ன? ரொம்ப சிரமப்படணும். ஆத்மாவாகரே திரஷ்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாச திவ்யகான்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கதே நிறைய கசப்பு மாற்றம் சாப்பிட்டு ஏன்னா உடம்புக்கு நல்லா போகணும்னா அது கசப்பாதம் தான் நல்லா இருக்கும் இல்லையா? அதனால அப்ப இனிப்பான திருவடி கிட்டணும். மதுரை வழியில பார்த்தாரு, இந்த பாடலாம் எனக்கு கிடையாது, இந்த பாடலாம் எனக்கு கிடையாது. யாரு கசப்பு மருந்தெல்லாம் சாப்பிடுறது அப்படின்னு அர்த்தம்? யஜ்ஞம் என்ன, தானம் என்ன, தபஸ் என்ன, முதலாவைகள் எல்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணார் சுவாமி? ஆனந்தமா பாடிட்டு இருந்தேன், இடம் வந்துருத்து. ஆனந்தமா பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு நாவினால் நவித்தேன், இன்பம் எய்தினேன். எது போறேன்னு நமக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இதோட விட்டுணும் சில எக்ஸாம்பிள் எல்லாம். ஒருத்தருக்கு சர்க்கரை நிறைய இருக்கு, சர்க்கரை நிறைய இருக்கு, சுவாமி சர்க்கரையே சாப்பிடப்படாது, அதனால நீங்க சர்க்கரை இல்லாம எந்தெந்த பானங்களோ என்னென்னோ எல்லாம் சாப்பிடணும். ஒருத்தர் சுவாமி வந்தார், நிறைய சர்க்கரை போட்டு சாப்பிடு, உங்களுக்கு ஒண்ணும் பண்ணாது. என்னமா சுவாமினா? அதுக்கு தகுந்த மாதிரி நான் வைத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த நிலைதான் இது மதுரை கவிக்கு. அதே சக்கரை போடக்கூடாது, கசப்பா சாப்பிடணும், நிறைய பாவவை சாப்பிடணும், இந்த நிலையில ஆகணும், இந்த நேரத்துக்கு சாப்பிடணும். எத்தனை வம்பு தும்புகள் உண்டு அத்தனை உண்டு. இது பகவானை பிடிக்க. இந்த சிரமம்லாம் யாருக்கு? நம்மாழ்வாருக்கு. எந்த சிரமமும் இல்லை. பாவினின்னை பாடி திருவனே, நல்லா சர்க்கரையை சாப்பிட்டுட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஆனந்தமா இருக்கனே. இவர் ஆனந்தம் இல்ல, கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் குறுகாதோ, கிடைக்கலையே கிடைக்கலையே கிடைக்கலையே, என்னென்ன உண்டோ பண்ணிட்டு இருக்காரணும். அது 2ஆம் 10 முதல் திருவாய்மொழி ஆசியம் ஆயும் திரையகுணம் அவர் படுற பாடு இருக்கே. காணல் மடனாரா ஆயும் அமருலகம் சுஞ்சலங்கி துஞ்சாயா நோயம் பயலமையும் நீதூர என்னே போல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயன்னு ஒத்தத்தையும் பார்த்து கட்டிட்டு அழறார். கோனி வெள்ளையா இருக்கே, எதனால இருக்கேன்னா பகவான் உன்னோடு பிரிஞ்சுட்டானோ, அதனால வெள்ளையா இருக்கே அப்படின்னு பாக்குறியா? காத்து ஓடிட்டு இருக்கு, ராத்திரி எல்லாம் அலைஞ்சுட்டே இருக்கே, பகவான் உனக்கு கிடைக்கலையா? ஏன்னு அலைஞ்சுட்டே இருக்க ராத்திரி பகல் இல்லாம அப்படின்னு இருக்கல. இதெல்லாம் காத்தும் கடியும் கட்டையில கொண்ட பெருங்காதலுக்கு 10 மினூர் மரம்பில் ஏன் தெரிவிக்கிறார் நாயனார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த சிரமங்கள் இங்க இருக்கு. மதுரை விஜயதா சிரமம் இருந்தனா, நாவினால் நவி தின்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேய்மையே. பொன்னடி வந்துருத்துன்றார், அந்த பொன்னடி வந்துருத்துனார். ஆக பாட்டு பாடின்னு இருக்கச்சே காரியம் பாப்பது இருக்கு அப்படின்னு சில பேர்லாம் கலிக பண்றச்சியோ ஏதாவது ஒரு காரியம் இருக்கு அப்படியே பாடு பாடினே விடுவான். அப்ப பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். பெருமாள் திருவாராதனாலும் திருவாராதனா நம்ம நித்திய கர்மா எல்லாம் முடிச்சுட்டு திருமணம் அவ்வளவு சாத்தியம் என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தனிக்க பண்ணிட்டே இருக்கிறதே சொன்னா கூடயே சேவா காலம் பண்ணலாம். ஆனா இந்த சேவா காலம் பண்ணணும் எல்லாமே நுட்பா இருக்கணும். புஸ்தகம் ஒரு கையில புஸ்தகத்தை வச்சுட்டு தனிய பண்ணி கொண்டு ஒரு கடையில கண்டிட்டு தான் லாபம் இல்லை. எல்லாம் தங்கதான் சிறு வயசுலயே சந்தேகம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பாட்டு பாடிண்டு அந்த சேவா காலம் பண்ணிண்டே தலைக்காடுறதும் ரொம்ப நல்லா இருக்கும். நெய் விடணுமா சுவாமினா? நெய் விட்டா என்ன ருச்சி இருக்குமோ அதை விட அமோகமா. ஏன்னா அது திருவாய்மொழி கேட்ட அந்த பிரசாதமா இருக்கு, திருப்பாவை கேட்ட பிரசாதமா இருக்குது இல்லையா? இது சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட அந்த காரியம் பார்க்கறது மிக இல்லையா? அதுதான் மதுரை கவி. சில பேர் பாட்டு தனிய பண்றா பாருங்க, ரொம்ப சுலபமா பண்ணிடுறா இல்லையா? அப்படின்னா கட்டக்கடாம காரியம் பார்த்தான்னு. அப்ப நானும் பாடி திரிவனே, பாவினின்னிசை பாடி திரிவனே, நான் பாடி திரிஞ்சுட்டே இருக்கணும். அங்கதான் திருவடி இருந்துட்டு அப்படியே பாடி இப்படி திரிஞ்சுட்டே இருந்தேன், திருவடி கடிச்சிட்டு இருந்தார்.
நான் ஒன்னும் திருவடியை நோக்கி போகவே இல்லை. திருவடியை நோக்கி போனேன்னா நான் திருவடி நோக்கி போகவே இல்லை. போகின்ற முயற்சியும் எடுக்கல, இதுவும் எடுக்கல. பாவினின் இசை பாடி திருவனே தெரிந்து கொண்டே அப்படி இருந்துட்டேன். என்ன எடுத்து நான் இருக்கிற இடத்துல திரும்பி வந்துருச்சு. என்னளவும் நீண்ட திருவடிகள் சொன்னியா வந்துட்டு இல்லையா. மதுரகவிகளுக்கு என்ன விருப்பம்னா நம்மாழ்வார் மட்டும் அவன் சம்பந்தம் உடையவரும் உத்தேசம் என்றார். நம்மாழ்வார் சம்பந்தம், வேற எந்த சம்பந்தம் வேண்டாம். நம்மாழ்வாருக்கு மதுரகவி சம்பந்தம் வேற யாரும் கிடையாது. பின்னாடி நாதமுனிகளுடைய அவருடைய திருமணி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்மாழ்வாருக்கு முதல்ல மதுரை ஒரே சிஷ்யர் தான், வேற யாரும் கிடையாது. ஒரே சித்தினா அவிதத்த விஷயம் தரச்சட்டாரே அப்படின்னா நம்மாழ்வாரை தவிர மற்றொன்றில் கை வையார். அவிதத்த விஷயம் தரச்சட்டாரே. சட்டாரே உபனிஷதா முகமானம் ஆத்மபோகா உபகானம் ஆத்மபோகா அப்படின்னா நம்மாழ்வாரின் சம்பந்தம் உடைய திருவாய்மொழியை தவிர எழுத மாட்டார். திருவாய்மொழி தவிர பாட மாட்டார். அப்படின்னா நம்மாழ்வார் தவிர கண்ணால் பார்க்க மாட்டார். நம்மாழ்வாரின் திருவாய்மொழியை தவிர வாயால் வேறு எதுவும் பாட மாட்டார். எதையும் பாட மாட்டார் சுவாமி. அப்ப திருமங்கையாளர் பாக்கலாம், அதான் பார்க்கவே மாட்டார். தெரிகிறது அவர் காலத்துல இல்லையா, அதுக்கப்புறத்துல திருமங்கையாளர் அவதாரம், அதெல்லாம் பார்க்க மாட்டார். அப்ப இந்த ரெண்டிலும் அவருக்கு விருப்பம். அதுதான் அபிதத விஷயம் தரச்சட்டாரி ஒரு அர்த்தம். நம்மாழ்வார் தவிர வேறொன்றும் கண்வையாதான். ஷட்டாரே உபனிஷதா முகமான மாத்திர போக அப்படின்னா அவருடைய பாசுரத்தை தவிர மற்றொன்று கையாகாதுன்னு தெரிகிறார். அப்ப என்னன்னா அவர் தான் சுவாமி. சுவாமி இவர் தாசன். நம்மாழ்வார் சுவாமி, இவர் தாசன். சாமானியம் என்ன சொல்லுவோம், பகவான் சுவாமி, நாம தாசபோதன் சொல்லணும். ஒத்துக்குவே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் சுவாமி அடியன் தாசன். இதுதான் என் சொரூபம், இதுதான் சொரூபன்றார். அப்ப பெருமாள் தான் சுவாமி, நாம் தாசன் என்பது ஆழ்வார் சொல்றார், நம்மாழ்வார் சொல்றார். என்ன ஆனா ஆழ்வார் தான் சுவாமி அடியன் தாசன் என்று மதுரகவியார். இதுதான் சொரூப பிரயுக்தம். இதனால்தான் மணவாளமாம் நினைத்திருக்கிறார், வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் அந்த திருமந்திரத்தின் மத்தியம பதமா இருக்கக்கூடிய நமசப்தார்த்தம், அந்த நமசப்தார்த்தத்தை தெரிவிக்க வந்தவர் தான் மதுரகவியாளர். அதான் சொரூபம். அப்ப சொரூபகிருத்த தாஸ்யம் குணகிருத்த தாஸ்யம் ரெண்டு உண்டு. நம்ம முதலே பார்த்திருக்கோம். சொரூபகிருத்த என்னுடைய இயற்கையான தன்மைக்கு நான் தாசியம், இன்னென்ன குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் இருக்க அது குணகிருத்த தாசியம் பேரு. சொரூபகிருத்த தாசியம் குணகிருத்த தாசியம். பர்த்தாவை பர்த்தான்னு பார்த்தேன்னா பார்த்து கைங்கரியம் பண்ணுது, சொரூபத்துக்கு எழுந்தது. இல்லைன்னா சுவாமி பர்த்தா நிறைய துணிமணிலாம் வாங்கி கொடுக்குறாரு, எனக்கு நிறைய சாதம் போடுறாரு, எனக்கு என்ன நகநட்டு எல்லாம் கொடுக்குறாரு, அதனால அந்த குணத்துக்கு தோத்து அடிமைன்னா அது குணகிருத்த தாசியம் பேர். ஆனா இங்க ரெண்டுமே உண்டு. சொரூபத்துக்கு தோத்து அடிமை, குணத்துக்கு தோத்து அடிமை. அப்படின்னா அபிதத்த விஷயம் தரச்சட்டாரே சொரூபத்துக்கு, சட்டாரே உபரிஷிதா முகமான மாத்திர போக அது குணத்துக்கு தோத்து அடிமைன்னு தெரிகிறார். மேற்கொண்ட ஆச்சரியமான விஷயம். இந்த பாசனம் முடிஞ்சோன்னு வேறொன்றும் நாளையும் தெரிகிறார். அது என்னன்றது இந்த நாளைக்கு நம்ம இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு வியாக்கியானம். நாளைக்கு பார்த்தா நாளைக்கு கார்த்தால ராமானுஜம் விட்டுருந்தாதி ஆச்சரியமான பாசனம் உண்டு. அவசியம் ஒருபடி பிரார்த்திக்கிறேன். இப்பதான் சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் பெருமானார் ஜியேஸ்வரம் ஆச்சாரியன் பெருமேஸ்வரம் பகவதார்கள் திருவடிகளே சரணம். ராமானுஜதாசன் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு சுவாமி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. மதுரகவி நிலைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுவாமி. நிறைய விஷயங்கள் கேட்கறது எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த நாள் ரொம்ப பெரியவாச்சாரம் அப்படியே அமிர்தமா கொடுக்க போறோம் நமக்கு. அடியன் சுவாமி அந்த அமிர்தத்தை அப்படியே கணிக்க போறோம். நம்ம காத்து இருக்கோம் சுவாமி, பாரிச்சுட்டு இருக்கோம், காத்து இருக்கோம் சுவாமி. அடியன் ராமானுஜதாசன் சுவாமி. அடியன் சுவாமி பாக்கியம் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜம் திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் சுவாமி திருவடி சேவிச்சுக்கிறேன் சுவாமி. அடியன் பாக்கியம் சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜம். அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜம். சுவாமி மதுரகவி ஆழ்வார் சொல்லியிருக்க. எனக்கு ராமானுஜர் எல்லாமே ராமானுஜர் நல்லா வந்திருக்கு சுவாமி. அவரை தான் எல்லாமே பிடிச்சிட்டு இருக்கேன் சுவாமி. மதுரகவிகள மாதிரி ஆழ்வார்கிட்ட இருக்கு, பட் அந்த அளவு இல்லை சுவாமி.
ம். எல்லாமே எனக்கு எல்லாமே ராமானுஜன் தான் வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. எல்லாம் அம்மா அப்பா எல்லாமே அவர் எங்க ஆத்துக்காருக்கு இது பண்ண கூட பகவத் பக்தர் அப்படின்னு சொல்லி கைகிற மாட்டேன் தவிர ஆச்சார அபிமானம். என்னம்மா என்ன சுவாமி அடியே ஆச்சார சுவாமி. அபிமானம். ஆ அவர்கிட்ட எப்பயுமே ஆச்சார அபிமானம். ஓகே ஓகே அதே சொன்னேன் இல்ல எங்க அம்மாவோட அனுகிரகம் தான் சொன்னியா. ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கட்டும், அந்த ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கட்டும் சொன்னியா. ஆனா ஆச்சாரியன் விட அம்மா தான் சொல்ல நிறைய எனக்கு இது மாதிரி இது பண்ணுது. அம்மாவோட இது அனுகிரகம் ஆச்சாரியன் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல ராமானுஜர் தான். பட் ப்ராக்டிக்கலா பார்த்து இது மாதிரி வந்து அம்மா கிட்ட இருந்தா சொன்னி. அம்மா எல்லாமே ராமானுஜன் தான் சொல்லுவா. நான் உங்ககிட்ட அப்புறம் பேசணும் சுவாமி. நான் அம்மா அப்படி போனா திருநாட்டு கலகரிக்கும் போது அப்படி போனா சுவாமி. நான் அதை சொல்லணும் உங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் அனுபவிச்சேன்றதை உங்களுக்கு சொல்லணும். தனியா ஒரு நாள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் சுவாமி. நிஜமா அடியேன் சாமி. தன்யவாசம் சாமி. உங்க திருவடி சேஜ சாமி. ரொம்ப இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து உங்க இதோட இருக்கலாம் சுவாமி. எனக்கு எங்களுடைய எல்லாருக்கும் திருவாய்மொழி சந்தையை கத்துக் கொடுக்குங்களே சுவாமி. நீங்க முடியாதா? முதல்ல கத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நேரம் இல்லம்மா. நான் ஒரு 10 வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கத்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப நேரம் கிடையாது. நிறைய இடத்துல காலட்சேபம் கூப்பிடுறதுனால வர முடியலன்னு நானு அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இப்ப நீ வந்து அவங்க கத்துன்னா அவங்க கிட்டதான் கத்துக்கணும் சுவாமி. நான் திருவாய்மொழி ஏன்னா நீ ரொம்ப அனுபவிச்சு சொல்றேன் சுவாமி. அதனால எனக்கு ஒரு இது ஆசை அவங்க கிட்ட கேட்கணும். கேசவ சுவாமி கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ணிக்கணும் சுவாமி. அவர்தான் பிடிக்கிறோம், அவரைதான் பிடிச்சிக்கிறோம். அடியேன் சுவாமி. எங்களுக்கும் அடியேன் சொல்லி கொடுங்க சுவாமி. இல்லம்மா இல்லம்மா அம்மா நான் மொத்தமா தான் கேட்கிறேன். எனக்கு மட்டும் சொல்லமா. எங்க எல்லாருக்கும் தான் சொன்னேம்மா நானு. எல்லாருக்கும் தான் சொன்னேன். நான் பேசணும்னு சொன்னேன். உங்ககிட்ட பேசணும் எங்க அம்மா எப்படி தின்னு அது சொன்னது. பட் கேட்டது வந்து எல்லாருக்கும் தான் சொன்னா. நான் எனக்கு மட்டும் கேட்கலாமா? அடி நான் அப்படியே கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலிமா, ஒரு குடும்பம் நம்ம. அதனால உயரம் ஒரு குடும்பம் நம்ம இல்ல. இது பிரிச்சே பேசுறதுக்கு இதுவே கிடையாதுமா. தப்பா இருந்தா மனுஷன் சமிக்கணும். நீங்கதான் அதெல்லாம் இல்லம்மா. அடியம்மா அடியே சுவாமி. பேசணும் சுவாமி. நிறைய பேசணும் சுவாமி. அடியே சரிம்மா சரி. அடி தன்யவாசம் சாமி.